அட என்னங்க இன்னுமா உங்களுக்கு தெரியாது? ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள். பாதுகாக்கப்படாம நம்ம கனிம வளங்கள் அண்டை மாநிலங்களால ஒரு பெருமுதலாளிகளால கொள்ளையடிக்கப்பட்டு நம்மளோட வளங்கள் பறிபோகும் போது அதை எதிர்த்து நாம ஒவ்வொரு இடத்துலையும் போராட்டம், ஆர்ப்பாட்டம், எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் பண்ணியும் கூட இன்னமும் அந்த கனிம வள கொள்ளையோ இல்ல நம்மளோட வளம் சுரண்டப்படுறதையோ இல்ல நம்ம மண்ணும் மலையும் பாதுகாக்கப்படாமல் இருக்கிறத நம்ம தடுக்கவே முடியல. ஏன்? இதை நம்ம ஒவ்வொருவரும் சிந்திக்கணும். ஏன்? அதாவது கனிம வளங்கள்ங்கிறது நமக்கான சொத்து மட்டும் இல்ல, நம்ம தலைமுறைக்கானது, நம்ம நம்மளோட சந்ததிக்கானது. அடுத்த தலைமுறைகள் இந்த மண்ணுல வாழணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய வளங்கள் அப்படியே ஒவ்வொரு தலைமுறைக்கும் கடத்தப்படணும். ஆனா அது நடக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஏன்? அதாவது கனிம வளங்கிறது ஒவ்வொரு மாநிலம் ஒவ்வொரு மக்களுக்கான சொத்து. அது அரசாங்கத்தின் சொத்து, அது அரசு உடைமையாக்கப்பட வேண்டிய சொத்து. ஆனா இங்க மட்டும்தான், அதாவது ஒவ்வொரு உலகத்துல எந்த ஒரு நாட்டிலுமே பாத்தீங்கன்னா கனிம வளங்கிறதே ஒரு பலவீனமான நிர்வாகம் கொண்ட நாட்டுல கனிம வளங்கிறது மிகவும் ஆபத்தானது. ஏன்னா அந்த நாட்டோட அரசாங்கம் பலவீனமா இருக்கும்போது அந்த நாட்டோட கனிம வளங்கள் எல்லாம் இன்னொருத்த படையெடுத்து சுரண்டிட்டு போயிடுவான். ஆனா இங்கேயுமே பாத்தீங்கன்னா இந்தியாவிலையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலங்களுமே அவங்கவங்க வளங்களை அவங்க அரசாங்கம் அவங்க ஆட்சியாளர்கள் சரியான முறையில பாதுகாத்து அவங்க மக்களுக்கு பாதுகாப்பா வைக்கும் போது தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் நம்மளோட வளங்கள் அது நமக்காக இல்லாம இன்னும் அண்டை மாநிலத்துக்கு கடத்தப்பட்டு இருக்குதுன்னா இது வெறும் பலவீனமான நிர்வாகம் கொண்ட அரசு மட்டும் கிடையாது. தமிழர் விரோத அரசு, தமிழர்களுக்கு விரோதமான ஒரு அரசு, தமிழர்களை எப்பவுமே பாதுகாக்காத ஒரு அரசு இந்த திராவிட அரசு. இதை நாம கண்டிப்பா உள்வாங்கணும். இதை உள்வாங்காத பட்சத்துல நாம எத்தனை போராட்டம் நடத்தினாலும் எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் இந்த ஆர்ப்பாட்டம் இந்த தெருவில் நின்று நம்ம கத்திக்கிட்டே இருக்கிற மட்டும் தான் முடியுமே தவிர்த்து எந்த ஒரு வள கொள்ளையுமே நம்மளால தடுக்க முடியாது. ஏன்னா அந்த அளவு தான் நடந்துட்டு இருக்கு. இத்தனை ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணியும் கூட இன்னமும் கேரளா லாரிகள் இங்க ஓடி தைரியமா போகுதுன்னா அப்போ அவங்களுக்கு இந்த பெருமுதலாளிகளுக்கு நிர்வாகத்தோட ஆட்சி அதிகாரத்தோட ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களோட இங்க இருக்கக்கூடிய திமுக மாவட்ட செயலாளர் கூட எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கும்? அவங்க தொடர்பு இல்லாம இது நடக்குமா? அப்ப இதை நாம எப்படி உள்வாங்கணும்? இந்த கனிம வளங்கள் நமக்கானது மட்டும் இல்ல, இது யாருக்கோ போகுதுன்னு நினைச்சிட்டு இதனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாம நான் நினைச்சிட்டு இருந்தோம்னா அடுத்த தலைமுறை நம்மளோட மக்கள் இந்த மண்ணில் வாழவே முடியாது. அப்ப இதை நாம புரிஞ்சு இந்த கனிம வளத்தை பாதுகாக்கிறதுக்காக ஒரு கட்சி போராடிட்டு இருக்கு அப்படின்னா அந்த கட்சியை ஆதரிச்சு அந்த கட்சியை வலிமைப்படுத்த வேண்டியது இங்க ஒவ்வொருத்தரோட கடமை. இங்க திராவிடங்கிறது நமக்கான அரசு மட்டும் இல்ல, நமக்கான அரசு கிடையாது, அவங்க நமக்கானவங்க கிடையாது. இதை நம்ம என்னைக்கு உணர்றோமோ, அதாவது அவங்க இன்னைக்கு தமிழர்களுடைய ஜாதிய மோதலையும் வெறுப்புணர்வையும் வன்புணர்வையும் தூண்டி வன்மத்தையும் தூண்டி 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 நம்மளை பிளவுபடுத்தி மட்டுமே இங்க ஆட்சி செய்யறாங்க. அப்ப இவங்க யாரு? அவங்க யாரு நம்ம தெரியணும்ல. நான் திராவிடம் யாருன்னு கேட்டா அவங்க இன்னை வரைக்கும் ஒரு சரியான பதில் கொடுத்ததில்லை. நாங்க ஆரியத்துக்கு எதிரானவங்க. ஆரியத்தை நீங்க எப்படா எதிர்த்தீங்க? ஆரியத்தை கூட சேர்ந்துதான்டா இதுவரைக்கும், அதாவது திராவிடம் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இன்னைய வரைக்கும் மாநில சுயாட்சி பேசி மாநிலத்துல என்னைக்குமே அவங்க ஒரு சுயாட்சி நிரூபிச்சதில்லை, அவங்க சுயாட்சி ஆண்டதும் கிடையாது. இன்னை வரைக்கும் காங்கிரஸ் பிஜேபியோட அவங்க கூட்டணி வச்சு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அரசியலை சந்திச்சிருக்காங்க. அப்போ நீ எப்படா ஆரியத்துக்கு எதிராக இருப்ப? இல்லையா, திராவிடம் தான் இந்திய ஒழிப்புக்கு இந்தி திணிப்புக்கு எதிராக போராடினது திராவிட அப்படிம்பாங்க. எப்படா இந்தி திணிப்பு எதிர்த்து நீ போராடின? இன்னை வரைக்கும் நீ ஆட்சிக்கு 55 வருடம் ஆயிடுச்சு, இன்னமும் இந்தி திணிப்பு சொல்லி நீ போராடிட்டே இருக்கன்னா அப்ப இந்தி திணிப்புக்கு எதிராக நீ என்ன ஒரு போராட்டத்தை எடுத்த? என்ன மாதிரி ஒரு தீர்வை நீ மக்களுக்கு சொன்ன? ஒரு மொழியை திணிக்கிறான் அப்படின்னா மொழிங்கிறது மனிதர்களுக்கு அவன் தேவையில கற்றுக்கொள்வதுதான் மொழி. இன்னைக்கு மும்மொழின்னா உலகத்துல 1000 மொழிகள் இருக்கு. அப்ப ஐயா எல்லா மொழியும் கத்துக்க வேண்டியதானே? எல்லா மொழியும் கத்துட்டா நான் திறமசாலி தானே? அப்படி யாராவது பேச முடியுமா? மொழிங்கிறது தம் தேவையில கற்றுக்கொள்வதுதான் மொழி. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்தி திணிப்பை எதுக்குறோம் சொல்லி இவங்க ஆட்சிக்கு வந்ததே இந்தி திணிப்பு வச்சுதான். ஆனா இன்னமும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ எந்த மாதிரி இவங்க ஒரு அரசாங்கம் நடத்துறாங்க, எந்த மாதிரி ஒரு நிர்வாகம் பண்றாங்க? இவங்க தேவைக்கு கடைசி வரைக்கும் அந்த இந்தி திணிப்பு வச்சு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்களோட அதிகாரத்துக்கு ஒரு பிரச்சனை, அவங்க இருப்புக்கு ஒரு பிரச்சனை வந்துன்னா கண்டிப்பா அந்த போராட்டத்தை எடுப்பாங்க. இவங்களோட போராட்டங்கள், இவங்களோட ஆர்ப்பாட்டங்கள், இவங்களோட தத்துவம், இவங்களோட கொள்கை என்னைக்கு 1967 ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இன்னை வரைக்கும் அவங்க தேர்தல் அறிக்கை மாறவே இல்லை. அப்போ இவங்க எந்த மாதிரி ஒரு திட்டத்தை, எந்த மாதிரி ஒரு தீர்வை மக்களுக்கு கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வு காண்றதில்ல. எல்லா பிரச்சனையுமே ஒரு பிம்பமா வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எப்பவுமே மக்கள் நலனுக்காக செயல்பட்டதும் கிடையாது, மக்கள் நலனுக்காக செய்யவும் மாட்டாங்க. அப்போ இந்தி திணிப்பை நம்ம எப்படி ஒழிக்கிறது? ஏன்னா தமிழ்நாடு இது தமிழருக்கான அரசு, தமிழக சட்டமன்றம், தமிழ் மக்களால் வரிகட்டி ஆட்சி செய்யப்படக்கூடிய ஒரு அரசாங்கம் இங்க தமிழருக்கான அரசாங்கம் தான் இருக்க முடியும், தமிழ் மொழியை பாதுகாக்கிறதுக்கான அரசாங்கம் தான் இருக்க முடியும். இங்க நீ தமிழ்நாட்டு அரசு வேலை வாய்ப்பு அனைத்துலையுமே தமிழுக்கு தான் முதன்மை, தமிழ்ல படித்தவங்க தான் அரசு வேலைன்னு சொன்னா இந்தி இருக்க இடம் தெரியாம போயிரு, அவன் தெரிஞ்சுட்டு போட்டு இங்க யாருக்கும் தேவை இருக்காத. அப்போ அந்த ஒரு செயல்பாட்டு வடிவம் இவங்க கொடுப்பாங்களான்னு பாத்தீங்கன்னா என்னைக்குமே கொடுக்க மாட்டாங்க. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு போராட்டமும், அதாவது தமிழர்களுக்கான அடிப்படை பிரச்சனை அத்தனை இன்னைக்கு ஜியோகிராபிக்கல் பாலிடிக்ஸ் சொல்லக்கூடிய தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த பிரச்சனை, எந்த பிரச்சனையுமே இது வரைக்கும் தீர்க்கப்படாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இங்க தமிழர்களோட பாதுகாப்பற்ற ஒரு அரசியல் தான். அது இந்த திராவிட அரசியல்னால தான்.
இப்போ தமிழர்கள் இப்ப பாதுகாப்பான ஒரு அரசியல் நோக்கி போகணும்னா இந்த திராவிடத்தை கருவறுக்காம முடியாது. இங்க சொல்லியிருக்கோம் அந்த மண்ணை காப்போம் மலையை காப்போம். இந்த மண்ணையும் மலையையும் காக்கணும்னா முதல்ல என்ன செய்யணும்? இந்த மலைமுடிக்கு மகாதேவங்க, அதாவது இந்த திராவிடத்தை கருவறுக்காம இந்த மண்ணையும் காக்க முடியாது மலையையும் காக்க முடியாது. நாம கடைசி வரைக்கும் இந்த போராட்டம் தான் பண்ணிட்டு இருப்போம். அப்போ நாம இந்த மக்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை வந்து இந்த திராவிடத்தை கருவறுக்கணும். திராவிடத்தை கூப்பிட வைக்காம நம்ம மண்ணையும் பாதுகாக்க முடியாது, நம்ம மலையும் பாதுகாக்க முடியாது, நம்ம மக்களோட வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க முடியாது. ஆனா நாம் தமிழர் கட்சி நம்ம வச்சிருக்கக்கூடிய கொள்கை என்னன்னா, நம்ம மொழி சார்ந்து, நம்ம இனம் சார்ந்து, நம்ம மண் சார்ந்து தொழில்களை உருவாக்கி அதன் மூலியமாக ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துவதற்கான ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை நாம வச்சிருக்கோம், நம்ம கொள்கையா வச்சிருக்கோம், அதை செயல்பாட்டு வரைவா கொடுத்திருக்கோம். அதை புரிஞ்சு உள்வாங்கி இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும், அதாவது படித்த இளைஞர்கள் படிக்காதவர்கள் எல்லாத்துக்குமே வந்து அரசு நினைச்சா வேலை கொடுக்க முடியும், அரசு நினைச்சா அவங்க எல்லாத்தையுமே அரசுரிமை ஆக்க முடியும். எல்லாம் இங்க இருக்கக்கூடிய அனைத்து நிலங்களையுமே அரசுரிமை ஆக்கணும், அனைத்து வளங்களையுமே அரசுரிமை ஆக்கணும். அது இந்த திராவிட ஆட்சியாளர்களாலேயோ இந்த தேசிய கட்சியாலேயோ என்னைக்குமே செய்ய முடியாது, அவங்க செய்யவும் மாட்டாங்க. அப்ப மக்கள் நாம உள்வாங்கி ஒரு சரியான தலைமையை நம்ம தேர்ந்தெடுக்காத வரைக்கும் நாம கண்டிப்பா இந்த போராட்டத்தை கடைசி போராட்டமா தான் பண்ணிட்டே இருக்கணும். அப்ப நாம தான் உள்வாங்கி ஒரு சரியான தலைமையை, ஒரு தத்துவ கட்சியை, ஒரு தொலைநோக்கு சிந்தனையுடைய, ஒரு பொருளாதார அறிவுடைய ஒரு ஆளுமையை வந்து நாம ஆட்சியில் அமர வைக்கிற வரைக்கும் நமக்கான போராட்டத்துக்கு விடிவே கிடையாது. அப்ப நாம ஒரு சரியான ஒரு தொலைநோக்கு சிந்தனை உள்ள ஒரு பொருளாதார அறிவு உள்ள ஒரு ஆளுமையை நம்ம ஆட்சிக்கு கொண்டாடணும். அதுக்கு நாம் தமிழர் கட்சியை நம்ம ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தணும். அண்ணன் சீமானை வந்து முதல்வர் ஆக்கினா மட்டும்தான் நமக்கான பிரச்சனைகள் தீர்க்கப்படும், முழுவதுமாக தீர்க்கப்படும். இல்லாவிட்டா இந்த திராவிட கட்சிகள் அவங்க ஒவ்வொரு பிரச்சனையுமே அவங்க அரசியல் இருப்புக்காக, அவங்க வாக்குக்காக எல்லா பிரச்சனைகளுமே அவங்க ஒரு பிம்பமா தான் வச்சிருப்பாங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு போராட்டமும் பிம்பமா தான் இருக்கும், தீர்க்கப்படாது. இதை புரிஞ்சு நாம வந்து நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வரது இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்குமான கடமை, தமிழர்களுக்கான இல்ல, தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களுக்குமான தார்மீக கடமை வந்து நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் அமர்த்த வேண்டியது. வாய்ப்புக்கு நன்றி. நாம் தமிழர். புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விற்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு, குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க. போராட்டங்களை எல்லாம் முன்னெடுத்தார்கள். அதே போன்றுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம், அதையும் எப்படியாவது கேரளாவோடு சேர்த்து விட வேண்டும் என்று சொல்லி பெரும் போராட்டங்களை எல்லாம் நடத்தினார்கள். அதை எதிர்த்து நின்று தடுத்து நின்று பல உயிர் தியாகங்களை செய்து எங்களுடைய உயிரே போனாலும் சரி இந்த மண் தமிழர் மண், இந்த மண்ணில் இருந்து ஒரு பிடி மண்ணை கூட உங்களுக்கு தரமாட்டோம் என்று இந்த மண்ணை தமிழ்நாட்டோடு பெரும் போராட்டம் நடத்தி இந்த மண்ணை மீட்டெடுத்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் மண்ணை மீட்டெடுத்து தந்தார்கள். இன்றைக்கு அவர்கள் மீட்டு தந்த மலைகளை நம்மால் பாதுகாக்க முடியவில்லை. 2021 ஆண்டு கேரள சட்டப்பேரவையிலே ஒரு விவாதம் நடக்கிறது. எதிர்கட்சிகள் அமளி செய்கிறார்கள். கேரள அரசிடம், ஆளுங்கட்சியிடம், ஆளுங்கட்சியுடைய அமைச்சர்களிடம் எதிர்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். துறைமுகம் விழிஞத்திலே அதானியினுடைய துறைமுகம் கட்டுமான பணி நடக்கிறது இல்லையா, ஏன் தாமதமாகிறது? இத்தனை ஆண்டு காலம் ஏன் அது தாமதமாகிறது? அந்த பணியை உடனடியாக முடிப்பதில் உங்களுக்கு என்ன சிக்கல் என்று கேரள சட்டப்பேரவையில் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். அப்போது கேரளாவினுடைய துறைமுக அமைச்சர், அன்றைய துறைமுக அமைச்சர் மதிப்பிற்குரிய அகமது தேவர்கோவில் அவர்கள் சட்டப்பேரவையில் எழும்புகிறார். எழும்பி நின்று என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் குறிப்பிட்டு பேசுவது போல் விழிஞத்திலே அதானியினுடைய துறைமுகத்தினுடைய கட்டுமான பணிகள் தாமதமாவது உண்மைதான். ஆனால் அதிலே தாமதமாவதற்கு 2 நியாயமான காரணங்கள் இருக்கிறது என்று சொல்கிறார். 2 காரணங்கள். என்ன காரணம் சொன்னார் தெரியுமா? ஒன்று கொரோனாவை சொன்னார். கொரோனா காலம் என்கிற கொரோனா காலகட்டமாக இருக்கிறதால் கட்டுமானங்களை வந்து சரியாக செய்ய முடியல, அது சில காலதாமத்தை ஏற்படுத்துகிறது. சரி, அது ஒன்று. இன்னொரு காரணம் என்ன? இன்னொரு காரணமாக அவர் சொன்னது என்ன தெரியுமா? இந்த துறைமுகத்தை கட்டுவதற்கு தேவையான பாறைகள் கிடைக்கவில்லை, கற்கள் கிடைக்கவில்லை. ஏன் கற்கள் கிடைக்கவில்லை? இங்கதான் குவாரிகள் இருக்கிறது, மலை இருக்கிறது, உடைத்து எடுக்கலாமே என்று கேட்டதற்கு அவர் சொன்னார், கேரளாவில் 19 குவாரிகள் இருக்கிறது, அந்த 19 குவாரிகளுக்கு அனுமதி கேட்டிருக்கிறார்கள். ஆனால் நம்மால் 19 குவாரிகளில் வெறும் 3 குவாரிகளுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுக்க முடிந்தது. மீதமுள்ள 16 குவாரிகளுக்கு அனுமதி கொடுக்க முடியவில்லை. நாங்கள் கொடுக்க மாட்டோம். காரணம் என்னவென்றால் அந்த குவாரிகளுக்கு அனுமதி கொடுத்தோம் என்றால் கேரளாவினுடைய சூழலியல் சிதைந்து அழிந்து போய்விடும். அதனால் குவாரிகளுக்கு அனுமதி கொடுக்காத காரணத்தால் கற்கள் கிடைக்கல. தமிழ்நாட்டில் இருந்து கற்கள் வந்து கொண்டிருந்தது. ஆனால் சமீப காலமாக தமிழ்நாட்டில் இருந்து கற்களை கேரளாவுக்கு எடுத்து வரக்கூடாது என்று சொல்லி ஒரு கூட்டம் அங்கே போராடி கொண்டிருக்கிறது, பெரும் சிக்கலை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதனால் கற்கள் வருவதில் சிக்கல் இருக்கிறது. அதனால் கட்டுமானத்தை மேற்கொள்வதில் தாமதம் ஏற்படுகிறது என்று
கேரளாவினுடைய சட்டப்பேரவையில் அமைச்சர் பேசுகிறார். இவர்கள் என்ன காரணத்தை சொல்கிறார்கள்? இங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? முதலில் மலையை உடைக்கிறார்கள், இரண்டாவது உடைத்த மலையை கேரளாவுக்கு கடத்துகிறார்கள். நாம் ரெண்டையுமே எதிர்க்கிறோம். எதுக்கு? நீங்க மலையை உடைத்தால் தான் இங்க வீடு கட்ட முடியும். மலையை உடைச்சாதான் வீடு கட்ட முடியும். வீடு கட்டணும், பாலம் கட்டணும், ரோடு போடணும், கல் எங்க இருந்து கிடைக்கும்? நியாயமான கேள்விகள் என்று சொல்லி கேள்விகள் எழுப்புவார்கள். நாங்கள் ஏற்கிறோம், வீடு கட்டணும், பாலம் கட்டணும், ரோடு போடணும், சரிதான். மலையை உடைத்துதான் போட வேண்டுமா? மலையை உடைக்காமல் போட முடியாதா? எங்க ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்துல எல்லாம் மலையே இல்ல, மலையை காணல. நான் இங்க தென்காசிக்கு வருகிறப்போ அப்படியே எனக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பயணம் செய்தது போன்றே இருக்கிறது. தென்காசியில பயணம் செய்யறப்போ மற்ற தமிழ்நாட்டுடைய மற்ற மாவட்டங்களுக்கு செல்கிற போது அந்த உணர்வு இருக்காது. ஏன்னா அவ்வளவு பச்சை பசுமை போர்த்திய செடி, மரம், செடி, கொடிகள், காடுகள், மலைகள் இருக்கிறது. அங்க முடிச்சுட்டான், இங்கேயும் கிட்டத்தட்ட முடித்து விட்டான். நாங்க என்ன சொல்றோம்? வீடு கட்டணும், பாலம் கட்டணும், ரோடு போடணும், சரிதான். குளிப்பாறைகளில் குறிப்பிட்ட அளவு சூழலியலுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாத அளவிற்கு தரைக்கு கீழே இருக்கக்கூடிய குளிப்பாறைகளில் சூழலியலுக்கு பாதிப்பு இல்லாம எடு. மலையை உடைச்சுதான் உனக்கு வந்து வீடு கட்டணுமா? அப்படி மலையை உடைத்துதான் உனக்கு வீடு கட்டணும்னா 50 லட்சம் டன்னுக்கு மேல கற்கள் இங்கிருந்து மலையை உடைத்து அதானியுடைய விழிஞம் துறைமுகத்தில் கொண்டு கொட்டி இருக்கிற இல்ல, அதை எடுத்துட்டு வந்து வீடு கட்டு. எங்கள்கிட்ட கேட்டு போனியா நீ? இத்தனை ஆயிரம் லாரிகள்ல கொண்டு போயிட்டு இருக்கிற எங்களிடம் கேட்டுற போன நீ இப்ப எங்கள்கிட்ட கேட்கிற வீடு கட்டுறதுக்கு எங்க போறது? அதுதான் நாங்களும் சொல்றோம். இங்க இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் உடைத்து வரைக்கும் கேரளா கொண்டு போனா இன்னும் ஒரு 5 ஆண்டு காலம் கழித்து 10 ஆண்டு காலம் கழித்து நான் வீடு கட்டுவதற்கு, ரோடு போடுவதற்கு, பாலம் போடுவதற்கு என்ன செய்வேன்? என் பிள்ளை என்ன செய்வான்? இதை கேட்கணுமா இல்லையா? கேரள அரசால் தடை செய்ய முடிகிறது, குவாரிகளுக்கு அனுமதி கொடுக்க முடியவில்லை, தடுத்து நிறுத்துகிறான், அவருடைய மலைகளை பாதுகாக்கிறான். தமிழ்நாடு அரசால் முடியாதா? தமிழ்நாடு அரசு நினைத்தால் செய்ய முடியுமா? முடியாதா? முடியும். செய்ய மாட்டார்கள். ஏன் தெரியுமா? கேரளாவினுடைய அமைச்சர் பேசினார் சொன்னேன் இல்லையா சட்டமன்றத்தில், அதோடு நிறுத்தல, இன்னும் ஒரு செய்தியை சொன்னார். நாங்கள் தமிழ்நாட்டின் அதிகாரிகளிடம் பேசி இருக்கிறோம், நேரடியாக போய் சந்தித்தும் பேச போகிறோம், அவர்கள் நமக்கு நல்ல முறைமையில் உதவுவார்கள் என்று பேசுகிறார். பேசி முடித்ததும் அகமதேவர் கோவில் கேரளாவினுடைய அதிகாரிகள் வருகிறார்கள். வந்து தமிழ்நாட்டுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய ஏவா வேலு அவர்களை சந்திக்கிறார்கள். இந்த கோரிக்கைகளை வைக்கிறார்கள். எங்களுக்கு தங்கு தடையின்றி இந்த மாவட்டத்தினுடைய, இந்த மாநிலத்தினுடைய மலைகளை உடைத்து தாருங்கள், அங்க நாங்கள் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று. ஏவா வேலு என்ன தெரியுமா சொன்னாரு? நாங்கள் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை எல்லாம் நாங்கள் எங்களுடைய முதலமைச்சரிடம் எடுத்து செல்கிறோம் என்று சொல்கிறார். சொல்லி முடிச்சு ஒரு வாரம் ஆகல, அதுவரை 300 லாரி 500 லாரியில போய் கொண்டிருந்த கனிமவள லாரிகளினுடைய எண்ணிக்கை பல ஆயிரங்களை தொட ஆரம்பித்தது. அன்று தொட்டு இன்று வரைக்கும் இந்த மண்ணினுடைய மலைகள் முழுமையாக கேரள கடலால் விழுங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு யார் காரணம்? இங்க எனக்கு முன்னால் பேசிய அண்ணன்கள் சொன்னார்கள், கேரளா மானம் உள்ளவர்கள் அங்கே ஆளுகிறார்கள், மானமுள்ள மக்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்லினா எனக்கு அந்த கருத்துல உடன்பாடு இல்லை. மானமுள்ள எவனும் தன் வீட்டு கழிவுகளையும் குப்பைகளையும் பக்கத்து வீட்டில் கொண்டு கொட்ட மாட்டான். மானமுள்ள எந்த அரசும், மானமுள்ள எந்த ஆட்சியாளனும் தன் வீட்டின் கழிவுகளை, தன் நாட்டின் குப்பைகளை பக்கத்து நாட்டிலும் வீட்டிலும் கொண்டு போய் கொட்ட மாட்டான். அங்க ஒரு மானங்கட்ட அரசு, இங்க ஒரு ஈனங்கட்ட அரசு, 2 அரசும் சேர்ந்து வேலை செய்கிறான். நான் சொல்கிறேன் பெருமக்களே, நேற்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்த மாநிலத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா அண்ணன் சீமான் அவர்களை அவர் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி இருந்து தீர்ப்பெல்லாம் சொல்லி அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக அறிக்கை எல்லாம் வெளியிட்டார். இந்த கம்யூனிஸ்டுகளிடம் நான் கேட்கிறேன், இத்தனை ஆண்டு காலம் இந்த மண்ணினுடைய மலைகள் உடைத்து மறுக்கப்பட்டு கேரள கடலில் கொட்டப்படுகிறது இல்லையா? ஒரே ஒரு முறை எதிர்த்து பேசுகிறீர்களா? உங்களுடைய சக தோழர்களுடைய மானங்கட்ட ஆட்சிதான் இங்க நடக்கிறது. அவர்கள் தானே செய்கிறார்கள். இதை குப்பையை கொட்டது யாரு? உங்கள் கம்யூனிஸ்டுகள், உங்கள் காமரேடுகள். சேகுவேராவும் ஃபீடல் கேஸாவும் உன் வீட்டில் உள்ள குப்பையெல்லாம் பக்கத்து வீட்டில் வந்து கொட்டுன்னு சொன்னார்கள். என்ன கம்யூனிஸ்டுகள்? நீங்கள் மானங்கட்ட கம்யூனிஸ்டுகள். நான் சொல்கிறேன், இந்த கனிமவள கடத்தல் இருக்கிறது இல்லையா, இந்த மண்ணினுடைய மலைகளை உடைத்து அங்கே முறைக்கு கடலிலே கேரள கடலில் கொண்டு கொட்டுகிறார்கள் இல்லையா, இந்த கனிமவள திருட்டு என்பது கேரள கம்யூனிஸ்டுகளும் தமிழ்நாட்டு திராவிடர்களும் கை கோர்த்து திட்டமிட்டு நடத்தக்கூடிய பச்சையான திருட்டு. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க
திமுகவும் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாட்டில் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்று இல்லை இல்லை. 2 பேரும் கூட்டணி வைத்து திருட்டு செஞ்சுட்டு இருக்கிறான். இவன் இந்த மண்ணினுடைய மலைகளை எல்லாம் திருடி அவனுக்கு கொடுக்கிறான். அவனுக்கு தெரியும் இது திருடப்பட்ட மலை என்று தெரியும். தெரிந்தே திருடப்பட்ட பொருளை ஒருவன் வாங்குகிறான் என்றால் அவன் எவ்வளவு மானம் கெட்டவனாக இருப்பான், எவ்வளவு மானம் கெட்டவனாக இருப்பான். இதை ஏதாவது ஊடகம் பேசுகிறதா, தலைப்பு செய்தியாக்குகிறதா? ஒரு நடிகை ஒரு வீடியோ போட்டா அதுதான் அன்னைக்கு முழுக்க பிளாஷ் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ், முழுக்க அதுதான் செய்தியாக மாறுகிறது. எங்க அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு வழக்குக்காக காவல் நிலையத்திற்கு சென்றார் என்று சொல்லி 2 நாள் லைவ்ல போட்டியே, 24 மணி நேரம் டெலிகாஸ்ட் பண்ணிய, லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியே, இந்த போராட்டத்தை பற்றி ஒரு செய்தி போட்டதுண்டா? சீமான் காவல் நிலையத்திற்கு செல்கிறார் என்று பேசிய ஊடகங்கள் சீமான் இந்த மண்ணினுடைய மலைகள் உடைத்து நொறுக்கப்படுவதை கண்டித்து ஒருவரும் பேசாத போது ஒரே ஒரு ஆண்மகனான சீமான் சென்றான், தென்காசிக்கு சென்று இந்த மண்ணினுடைய மலைகளை பாதுகாப்பதற்காக சென்றார் என்று ஒரே ஒரு ஊடகம் போட்டதா, செய்தி போட்டதா? இந்த நாட்டை, இந்த சமூகத்தை சீரழிப்பது வேற யாருமே இல்லைங்க. ஆட்சியாளன் சீரழிக்கிறான், அவன் சீரழிப்பதற்காகவே பிறந்தவன், அவன் அதைத்தான் செய்வான். அதை விட இந்த மண்ணையும் மக்களையும் இந்த சமூகத்தையும் சீரழிக்கிறது தெரியுமா இந்த ஊடகங்கள். எதை செய்தியாக்க வேண்டும் என்று இந்த ஊடகத்துக்கு தெரியாதா? நான் ஒரு செய்தி பார்த்தேன் சமீபத்துல, இந்த தேநீர் கடைகள்ல போடுவோம் எல்லா பத்திரிகை செய்தி, தலைப்பு செய்தி, அதுல பாக்குறேன் ஒரு செய்தி போடுறான், நடிகையின் குளியல் வீடியோ வெளியாகி பரபரப்பு என்று. சத்தியமா போட்டாங்க. இது ஒரு செய்தியா? இது ஒரு செய்தியா? ஒரு முதன்மையான ஒரு பத்திரிகையில் வரக்கூடிய செய்தி, நடிகையின் வீடியோ வெளியாகி பரபரப்பு. அது என்ன பரபரப்பு எனக்கு புரியலையே. இந்த செய்தியை தலைப்பு செய்தியாக வெளியிடுவதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த பத்திரிகைகள் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன? சின்ன குழந்தைங்க பார்க்கும் அந்த செய்தியை, பள்ளிக்கூடத்துல போறவங்க பாப்பான் அந்த செய்தியை, கல்லூரிகள் படிக்கக்கூடிய பிள்ளைகள் பார்ப்பார்கள், குடும்பமா போறவன் பார்ப்பான், சின்ன சின்ன பிள்ளைங்களோட குடும்பமா நடந்து போறவன் பார்ப்பான். அந்த பிள்ளைகளுடைய மனதில் எதை கட்டமைக்கிறாய் நீ? எதை கட்டமைக்கிறாய்? எதை விளைக்கிறாய்? இந்த ஊடகங்கள் கேடுகட்ட ஒரு சமூகத்தை இந்த மண்ணில் உருவாக்குவதில் பெரும் பங்கு இந்த ஊடகத்தினுடைய பங்கு. எதை பேசியிருக்கணும் நீ? எதை பேசியிருக்கணும்? ஒரு குப்பை சமூகமாக இந்த சமூகத்தை மாற்றி விட்டான், ஒரு குப்பை சமூகமாக. இதைதானே போடுற நீ. இன்னைக்கு போட்டிருக்கிறான் எது? ஆனா சீமான் அவர்களை பற்றி ஒரு பாலியல் வழக்கு என்று சொல்லி அதுதான் இன்னைக்கு தலைப்பு செய்தி. நீ இதை தானே போட்டிருக்கணும், இதானே போட்டிருக்கணும். அன்பு மக்களுக்கு நான் சொல்கிறேன், இங்கே பாதுகாக்க வேண்டியது மலைகளை மட்டுமல்ல, இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரு குப்பை சமூகமாக இந்த சமூகம் மாற்றப்பட்டு விட்டது. நீங்க எதையுமே பாக்குறது இல்ல. ஒரே ஒரு காரணம், பிஜேபி வந்துரும் அதனால திமுகவுக்கு ஓட்டு, திமுக வந்துரும் அதனால அதிமுகவுக்கு ஓட்டு, அதிமுக வந்துரும் அதனால திமுகவுக்கு ஓட்டு என்று மாறி 50 ஆண்டு காலமாக நீங்கள் வாக்கு செலுத்தினீர்கள் இல்லையா? இந்த ஆட்சியாளர்கள் இந்த சமூகத்தை சீரழித்ததை விட, இந்த ஊடகங்கள் இந்த சமூகத்தை சீரழித்ததை விட பல மடங்கு அதிகமாக இந்த சமூகத்தை சீரழித்தது யார் என்றால், இந்த சமூகம் இவர்களால் சீரழிக்கப்படுகிறது என்று தெரிந்தும் மறுபடியும் இவர்களுக்கு வாக்கு செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நீங்களும், என்னுடைய பெற்றோர்களும், என்னுடைய உடன் பிறந்தவர்களாகிய நாம் தான் செய்கிறோம். எனவே நண்பு மக்களுக்கு சொல்கிறேன், போதும். ஏதோ அண்ணன் சீமான் அவர்கள் பேசுகிறார், மண்ணை பேசுகிறார், மலையை பேசுகிறார். மண்ணும் மலையும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றுதான். இது எல்லாவற்றையும் விட இந்த சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும். நாளை நம்முடைய வீட்டு பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழல் உருவாக்கிவிடக் கூடாது. பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களை ஆசிரியரை சிதைக்கிறான், நீ தெருவா பாலியல் சார்ந்த செய்திகளை மட்டுமே கொண்டு போய் திணித்த என்றால் இதுதான் நடக்கும். இந்த சமூகம் ஒரு பாலியல் சமூகமாக, பாலியல் மோசடிகளால் நிறைந்த ஒரு சமூகமாக இந்த சமூகத்தை மாற்றக்கூடிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. எச்சரித்துக் கொள்ளுங்கள். நம்ம வீட்டு பிள்ளைகள் நாளைக்கு தலை நிமிர்ந்து சுதந்திரமாக பாதுகாப்பாக நம் வீட்டு பெண் குழந்தைகள் நடமாட வேண்டும் என்றால் இந்த அயோக்கிய கட்சிகளை தூக்கி வீசிவிட்டு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உறுதியாக இருந்து இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று களத்தில் இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் சீமானுடைய கரங்களை வலுப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம். புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விற்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு, குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க. ஆய்வாளர் என்ன சொல்றாரு? புதுசா வந்திருக்காரு தம்பி, யாரு பேச்சையுமே கேட்க மாட்டேங்காரு. சரி, கொடி நடலாம், ராத்திரி கொடி நடுறதுக்கு எங்க பிள்ளைங்க நிக்கிறாங்க, அதெல்லாம் நாளைக்கு தானே கூட்டம், இன்னைக்கு என் கொடி நடுற. ஆம்பளை திமுக காரண்ட் இப்படியே போய் பேசுவியா? ஆம்பளை திமுக காரண்ட் இப்படியே பேசுவியா? சம்பளம் அவன்ட்டு வாங்கல, என் காலில் போடுற செருப்புக்கு நான் கட்டுற வரியில வர்றது சம்பளம்.
நான் எல்லா காவல்துறையும் சொல்ல நல்லா திரும்பி புரிஞ்சுக்கணும். என் தம்பி தான் சொல்லிட்டு போனா, காவல்துறைக்கு சங்கம் வேணும்னு போராடுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். மனசுல வச்சுக்கோங்க. நான் கேக்குறேன், இந்த டிராக்டர் இங்க வரைக்கும் தானே இருக்குது. இந்த டிராக்டருக்கு பதில் இந்த இடத்துல மேடை இருந்துட்டா என்ன குறைஞ்சு போகுது? அடே, இந்த நாட்டின் வளத்தை காப்பதுக்காக இந்த ரோட்டை 2 மணி நேரம் அடைச்சாதான் என்ன குறைஞ்சு போகுது? இந்த மண்ணையும் மலையும் வெட்டி வீழ்த்துற முதலமைச்சர் வர்றதுக்காக எத்தனை பாதை அடைச்சிருப்பீங்க? வாயில தான் வந்துட போகுது. நினைச்சு பாருங்களேன். என் தம்பி ஆதிநாராயணன் கூட பேசிட்டு போனா அப்படி. அண்ணன் வந்து விசாரணைக்கு போறாரு, 6 மணிக்கு போனாரு, அப்புறம் 6:30 8:30 என்னன்னு கேட்டா முதலமைச்சர் பேசுறாரு. யாரு? உங்க பல்ல எங்க பல்ல? அடே எங்க அப்பா. அவர் பேசுறாரு, சீமான் போனாருன்னா டிவில சீமானே பாத்துருவாங்க, எங்க அப்பாவை பார்க்க மாட்டாங்க, அதனால அவங்க டோப்பான்னு சொல்றாங்க. நான் பொறுப்பு கிடையாது, நான் அப்பான்னு தான் சொன்னேன். அதெல்லாம் இதெல்லாம் கணக்குல வராது ராஜா. அப்ப அவர் லேட்டா கொஞ்சம் தாமதமா போனா எங்க அப்பா பேசுறத கேட்டுருவாங்க அப்படின்னு. அதான் புரிஞ்சுக்கணும், மக்களின் முதல் எப்ப போனாலும் மக்கள் பார்க்கறதுக்கு தயாரா இருக்கான். நீ 12 மணிக்கு அனுப்பி இருந்தாலும் தொலைக்காட்சி முன்னாடியும் அன்னைக்கு முழுக்க நாம் தமிழ் கட்சிக்காரன் இப்ப என்னடா நடக்கும், வேதிக்கு வரவா வெளியே வரவான்னு காத்துக்கிட்டே இருக்கான். மலையை வெட்டி மண்ணை குடைஞ்சு அதுல லாபம் இருக்கிற அந்த முதலமைச்சர் அப்பா எப்ப வந்தாலும் ஒரு பிள்ளையும் பார்க்க மாட்டார் ராஜா. ஒரு பிள்ளையும் பார்க்க, நீ 10 மணிக்கு வந்தாலும் பார்க்க மாட்டான், மிட் நைட் மசாலால வந்தாலும் பார்க்க மாட்டாங்க. பேசணும், என்ன பேச, பாலியல் பிரச்சனை பத்தி பேசுங்க. இந்த பாலியல் பலாகாரம் இருக்கு பாருங்க, யோ பாலியல் பலாத்காரம்யா எழுதி கொடுத்துருக்காங்களோ. இந்த நீட்டு வந்து நாங்க கட்டாயம் நீக்க மாட்டோம்னு உறுதி கூறுறோம். நீக்குவோம்னு அவங்க அங்க இருந்து அப்புறம் நீக்குவோம். உள்ளுக்குள்ள இருக்கதான வெளியே வரும். முதல் எழுதி கொடுத்தே படிச்சுக்கிட்டு இருந்தா ஏதாவது ஒண்ணு உள்ளுல இருக்கணும்ல. இந்த மண்ணையும் மக்களையும் காப்பதற்கு நாம் என்ன திட்டம் வச்சிருக்கோம், என்ன செயற்கள் வச்சிருக்கோம், என்ன லட்சியம் வச்சிருக்கோம், குறிக்கோள் வச்சிருக்கோம் இருக்கணும். இயற்கையில இருக்கணும். அதற்கு இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற தன்மை இருக்கணும். அதற்கு இந்த மண்ணின் மகனா இருக்கணும். இந்த மண்ணின் மகனுக்கு தான் இந்த மண்ணில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றியும், இந்த மண்ணில் படுகிற துன்பங்களை பற்றியும், இந்த மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகிற இந்த சிக்கல்களை பற்றியும் அந்த தேவையும் குறிக்கோள்களும் இருக்கும். நீங்க நினைச்சு பாருங்க, எத்தனை ஆயிரம். கிருஷ்ணகிரி மாவட்டம் இருக்கு பாருங்க தமிழ்நாட்டுல, அதுதான் முதல் இடம். அவர் பேசுறாங்க, இங்க இருக்கு சொல்றாங்கல்ல, ஒரு கூட்டத்துக்கு அனுமதி தர மாட்டேன், அது புளியர்ல நீங்க போய் போட்ட கூடாது. ஏன் சொல்லுங்க, கமிஷன் கம்மியா போயிடும். ஒரு ரோட்டுக்கு புளியர்ல இருந்து காலையில இருந்து பிள்ளையில நின்று வண்டியே விட ஒரு நாள் லாபம் எம்பிட்டு தெரியுமா? கணக்கு பாருங்க ராஜா, கணக்கு பாருங்க. 1000 லாரின்னா 500 ரூபா போட்டு பாருங்களேன். அமைச்சருக்கு கொடுக்குறத நான் சேர்க்கல, அல்ற சில்லறைக்கு மட்டும் தான் 500 ரூபா போட்டிருக்கேன். ஏன்னா அது 1000 வருது. அது கேசாருக்கு நமக்கு தனியா வருது டீலிங், ஒன்னும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். நீங்க 1000 வண்டி எப்படி விடுறது? எப்படி விட முடியும்? செங்கோட்டையில போய் போட்டுக்குங்க. நாங்க அதான் கேட்டோம், ஆலங்குளத்துல போட்டுருமா அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. ஏன் சொல்லுங்க, அங்க இப்படித்தான் 1000 லாரி போய்கிட்டே இருக்கு. அது மாதிரி தமிழ்நாட்டுல கிருஷ்ணகிரியில முதல் இடங்க, 2வது இந்த கன்னியாகுமரி தென்காசி மாவட்டம் தான். 1000 குவாரி அனுமதிக்கப்பட்ட குவாரினா 3000 குவாரி அனுமதிக்கப்படாத குவாரி இருக்கான். நாங்க குவாரி உங்க வீட்டுக்கு தீப்பெட்டியாடா தெரியாம வச்சிருக்கிறதுக்கு. 3000 குவாரி அனுமதிக்கப்படாத குவாரி இருக்கு. அதையெல்லாம் கண்டுபிடிக்க துப்புல நாம் தமிழர் கட்சி ஒரு மேடை போட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம். அதுவும் இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கணும். அப்படிங்கும் போது எவ்வளவு தூரம் அடக்குமுறையை கொண்டு வர முடியுமோ? நீங்க நாளைக்கு நிகழ்ச்சிக்கு நாளைக்கு தான் கொடியை கட்டணும். இப்பதான் நான் மக்கள்கிட்ட வேண்டுகோள் எடுக்க வேண்டியிருக்கு. எங்க அண்ணன் காலையில கூட தூத்துக்குடி விமான நிலையத்துல இருந்து வரும்போது பத்திரிகையாளர் செஞ்சு வெளியே வர்றாங்க. ஒரு அம்மா மகளோடு நிக்கிறவங்க, தம்பி நீங்க வரணும், தம்பி நீங்க வரணும். அண்ணன் தான் சொன்னாரு, நானும் வர முடியாதம்மா, நீங்க போடணும், அப்பதான் வர முடியும். ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க உங்களால வரணுங்க, என்னன்னாலும் துணிஞ்சு பேசுறாங்க. அவன் எப்படி கேள்வி கேட்டாலும் அடிச்சு விடுறேன். அதெல்லாம் தாண்டி என்னன்னா, பத்திரிகைக்காரன் திருப்பியும் வேற ஏதாவது கேள்வி இருக்குதா, போயிட்டு அவன் கேள்வி கேட்ட நோ கொஸ்டின் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கான். கேள்வியை தொடங்க மாட்டே டிங் டிங் நிறைய கேட்டுருக்காங்க. இவர் வாட்டுக்கு வேற ஏதாவது கேள்வி இருக்க, போயா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பத்திரிகையாளர் சொல்ற அளவுக்கு எப்படி கேள்வி கேட்டாலும் சமாளிக்காரு. உங்களால எல்லாம் வரணையா, வருவாரு, எப்ப வருவாரு? அவர் நேர்த்திக்கடனை வச்சிருக்காரு, தலைமை செயலத்துக்கு வாரத்துக்கு 2 தடவை வந்துட்டு போறதுக்கு. முதலமைச்சர் அவர் என்ன வாக்கு செலுத்தணும். 5 ஆண்டு காலம் இந்த மண்ணின் மீது மக்கள் மீது நிகழ்த்தப்படுகிற துன்பங்களை சகித்துக் கொண்டிருந்துட்டு தேர்தல் நேரத்தில் சமாதானமா போயிடக்கூடாது. யோசிச்சு பாருங்க, இந்த இருக்க தென்காசி மாவட்டம், இந்த மலை மட்டுமா, இந்த மண்கள் மட்டுமா? ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற பிரச்சனை எத்தனை, ஒவ்வொரு மக்களுக்கும் இருக்கிற பிரச்சனை. ஏங்க சாதாரண நீங்க ஒரு ஊர்ல தண்ணி இல்லைங்க பிரச்சனை, ஒரு ஊர்ல மண் எடுக்கிறான் பிரச்சனை, ஒரு ஊர்ல மலையை உடைக்கிறான் பிரச்சனை, ஒரு ஊர்ல வாழமுள்ள பிரச்சனை.
எல்லாத்துக்கும் கடைசியா செத்து போயிடான். அவனை புதைக்கிறதுக்கு சுடுகாடு இல்ல பிரச்சனை தெரியுமா? இந்த இருக்கிற ஆலங்குளத்துல தெற்கு காலங்குறிச்சின்னு ஒரு ஊரு, சுடுகாடு இல்லாம இருக்க ஒரு ஊர் கிராமம். நினைச்சு பாருங்க. அப்படி எவ்வளவு மக்களுக்கு இந்த மண்ணில் மாவட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன சிக்கல் இருக்கு. அப்ப இவ்வளவு சிக்கல் 50 வருஷம் கொடுத்த பிறகும் திமுக தான் ஜெயிக்கும், அதிமுக தான் ஜெயிக்கும்னா இந்த அரசியலை உற்று நோக்குற மக்கள் தான் தங்களை தான் தீர்த்துக்கணும். அரசியல்வாதி மாற மாட்டான், அரசியல்வாதி மாற மாட்டான். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா அவன் அரசியல்வாதி. இந்த மண்ணையும் மக்களை நேர்ச்சுகிற எங்க அண்ணன் சீமான் போல இருக்கிற புரட்சியவாதி தான் இந்த அரசியலை மாற்றக்கூடிய தன்மை கொண்டவன். அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் எப்படிப்பட்ட அரசியலை நாம முடிவு செய்யணுங்க. நமக்கு முதலாளி யாருன்னு, யார்கிட்ட போய் வேலை செய்யணும் நான் தான் முடிவு. அவன் சொல்லக்கூடாது நீ என்கிட்ட வேலைக்கு வரான்னு, உன்கிட்ட வேலை செய்யறதுக்கு உனக்கு தகுதி இல்லடா நான் வேலை செய்யற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முதலமைச்சரா யார் வரணும்னு மக்கள் முடிவு செய்யற இடத்திற்கு நான் வரணும் சொல்லிட்டு பண்ணல. தம்பி எங்க அண்ணன் முதலமைச்சர் ஒரு வண்டி இங்க இருந்து போட்டோம், என்னை கேடுறா வீட்டுல வந்து காடு வெட்டி வேலை நீ தானே சொல்லிட்டு போன, உங்க அண்ணனுக்கு ஓட்டு போட்டா இப்படி வரான்னு கேட்டல அப்படின்னு கேட்கறான்னு கேட்ட எந்த கட்சியில ஒருத்தர் என் தலைவர் முதலமைச்சரா இருக்கும் போது என்னை அள்ளிட்டு போனா என்னை வந்து கேட்கறான்னு கேட்க முடியுமா? எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி மாதிரி தான் இருப்பாங்க. எங்க ஐயா மட்டும் முதலமைச்சர் ஆகட்டும், 11 மணிக்கு முதலமைச்சர், 11:30க்கு டிங் நீங்க வண்டியில மணல் அள்ளிடலாம். எப்படி அவர் அமைச்சர் இன்னைக்கு? அது பாருங்க, உள்ள ஊழல் வளர்க்கிற 1 வருஷ காலம் உள்ள இருந்துட்டு உடனே அமைச்சர் ஆயிட்டாரு. நீதிமன்றமே காரி காரி எப்படி காரி காரி கரடி துப்புறது போல துப்புகிறது. அவ்வளவு சீக்கிரம் அமைச்சரா என்ன புடுங்க போறாரு அப்படின்னு அவங்களே கேட்கிறாங்க. 11 மணிக்கு முதலமைச்சர் ஆயிடுச்சுனா 11:30க்கு மண்ணை அள்ளலாம் என்று சொல்லுகிற கட்சி வேணுமா? இந்த மண்ணில் நாங்கள் முதலமைச்சர் ஆன பிறகு ஒரு குடி மண்ணை கூட அள்ள விட மாட்டோம் என்று சொல்கிற கட்சி இந்த மண்ணுக்கு தலைமை ஏற்க வேண்டுமா என்பதை நாம் சிந்தித்து பாருங்க. நான் இந்த நிக்கிறாங்க பாருங்க, எங்க அண்ணன் தம்பி மாமனார் அவங்ககிட்ட தான் கேட்கிறேன். இங்க உட்காந்துருங்க, அக்கா தங்கச்சி வந்து இருந்துட்டாங்க, என் அண்ணன் தம்பி எல்லாம் அதுக்கு தயாராயிட்டான். சுத்தி வேடிக்கை பார்க்க நிக்கிறீங்களா? நீங்க தான் திமுக கூட்டம் போடும் போது இப்படி நிக்கிறீங்க, அதிமுக கூட்டம் போடும் போது நிக்கிறீங்க. ஆனா ஒரே ஒரு மகிழ்ச்சி, ஏன் சொல்லுங்க? திமுக கூட்டம் போது 5 நிமிஷத்துல யாரு இருக்கான்னு பாத்துட்டு போயிருவீங்க, அதிமுக கூட்டம் மட்டும் 5 நிமிஷத்துல போயிருவீங்க. எப்படா சீமான் பேச வருவான்னு சொல்லி 4 மணி நேரம் நிக்கிற கூட்டத்தை உருவாக்கி வச்சா பாருங்க. அதான் எங்க தலைவர், அதான் எங்க அண்ணன், அதுதான் எங்க அண்ணன். ஒரு சாதாரண ஒரு காணொலியை பார்த்துட்டு ஒரு நாளைக்கு 1000 பேர் சேர முடியுமா கட்சியில? 1 மணி நேரம் காணொலியை பார்த்துட்டு சேர முடியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தேவையான அரசு ஒவ்வொரு இடத்துலயும் ஏதாவது ஒரு தலைப்புல பேசிக்கிட்டே இருக்காரு. இங்க மண்ணு பிரச்சனை பேசுவோம். இந்த பாருங்க, திமுக இன்னைக்கு மாறுதட்டு. எதுக்கு மாறுதட்டுது? அரிட்டாபட்டில டங்ஸ்டன் சுரங்கம் எடுக்க வந்தாங்களா, அதை நாங்க தான் தடுத்து நிறுத்திட்டோம். பாராட்டு விழா யாரு? அமைச்சர் மூர்த்தி தலைமையில அரிட்டாபட்டியில பாராட்டு விழா. அதான் என் சகோதரன் துறைமுருகன் கேட்கிற மாதிரி கேட்கிறோம். ஏண்டா அரிட்டாபட்டியில தொடங்கத்தை தடுத்து நிறுத்தீங்களே, அப்ப தென்காசிலையும் இங்க இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் இருக்கிற மலையில உடைக்கிறாங்களே, அதையே தடுத்து நிறுத்தல. அதுல சுரங்கம் இருக்குன்னு யாரும் சொல்லல. ஏன்னா சுரங்கம் இருந்தா மத்திய அமைச்சர் அழிட்டு போயிருவா. அவன் அடிக்க ஒத்து அந்த ஒரு படத்துல சொல்லுவாங்க, நீங்க கூடாதா, அது நீக்க கூடாது, நான் தான் கேட்பேன். அப்படி மாதிரி நீ கொள்ளையடிக்க கூடாது, பிஜேபி கொள்ளையடிக்க விட மாட்டேன், திமுக தாண்டா கொள்ளையடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. எப்படி இங்க கொள்ளையடிக்கல யாரு? திமுக தானே. ஓடுற வண்டியில் எழுதி வச்சிருக்காங்க செங்கல் செல்வம் எழுதி வச்சிருக்காங்க. என்னடா மண்ணு செல்வம், கல்லு செல்வம், செங்கல் செல்வம், செல்வம் பேர் வச்செல்லாம் செத்துருங்க. உண்மையில ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏன்னா கேட்டா செங்கலாலதான் எங்க பொழப்பு ஓடுங்க, மண்ணாலதான் எங்க பொழப்பு ஓடுங்க, கல்லாலதான் எங்க பொழப்பு. அப்படி வண்டி வண்டியா டேய். உண்மையிலே இந்த மண்ணை மக்கள் நினைக்கிற விவசாய குடி மக்கள் காலையில இருந்து சேத்துல காலை வச்சுட்டு அப்புறம் மத்தியானம் சோத்துக்கு தான் வெளியே வந்து நிக்கிறான். அவன் செல்வமே இல்லடா, அவன்கிட்ட பேர்லயும் செல்வம் இல்ல, வீட்லயும் செல்வம் இல்லடா. அவன் சேத்துல கால் வச்சாதான் நாம சோத்துல கை வைக்க முடியும் என்கிற அளவுக்கு விவசாய பெருமக்கள் இருக்கிற பெருமக்கள் எல்லாம் இன்னைக்கு கடன்காரங்களா வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியாம தூக்குப்பட்டு சாகுறான். எல்லாருக்கும் சோறு வர்றவன் கடவுள்ங்கிறான். அந்த கடவுளான விவசாயி வாங்கிய கடனை கட்ட முடியல. ஆனா 4 லாரி 10 லாரி வச்சிருக்கேன், அதுக்கு மேல சொல்லிச்சுக்கிட்டு இருக்கான். செங்கல் இந்த லாரி வச்சிருக்க பெருமக்கள் எல்லாம் யோசிச்சுங்க. ஆடியோக்கு 10,000 ரூபாய். எதுக்கு? தமிழ்நாட்டு லாரியில வண்டி ஏத்த மாட்டாங்க, அப்படின்னா 10,000 ரூபாய் கட்டணும். அதே கேரளா சொல்லு சொல்லு சொல்லு, அவ்வளவுதான் முடிச்சு. இவன் நம்மால ஜி ஜி என்ன ஜி ஜி என்ன ஜி இங்க வாழ்ந்துகிட்டு யாரு நம்ம இருந்து எண்ணிக்கை வேற. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. மாற்றத்தை கொண்டு வரணும்னா நாம் நினைப்பதை சரியா தொடர்ச்சியா மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால கட்டாயம் நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு 5 வருஷத்துக்கு முறை கோபம் வந்துகிட்டே இருக்கும். அந்த கோபத்தை தீக்கிறதுக்கு தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல்னு ஒண்ணு வைக்கிறான். அப்ப நீங்க யாருக்கு வாக்கு செலுத்துறீங்களோ அது மேலதான் வந்து திரும்பி உட்காருக்கணும். அப்படி ஒரு மாற்றத்தை இந்த மண்ணுல தமிழ்நாடு முழுக்க தினந்தோறும் எங்க அண்ணன் பேசிக்கிட்டே இருக்க ஒவ்வொரு இடமா
பயணம் 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 பயணம். நிறைய பேர் கூட கேக்குறாங்க, கார்ல தானே போறாரு, போய் பாப்போமா? கார்லயும் பிளைட்டும் மாறி மாறி போய் பாத்துருங்க. ஒரு மாச காலம் அவர் என்னென்ன பண்றான்னு பாருங்க. எத்தனை இடத்துல பத்திரிகையாளர் சந்திப்பு, எத்தனை இடத்துல பொதுக்கூட்டம். அதுக்கு மேல எங்களை மாதிரி பிள்ளைய கூட்டு வந்து நிப்பாட்டி போட்டா 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 சாப்பிட விடுறதுல, தூங்க விடுறதுல, அண்ணே தம்பினே, அங்க அக்கானே, அக்கா மகனே, இந்த பிள்ளை வந்திருக்கு, இங்க நம்மளுக்கு மூஞ்ச காட்ட அவர்கிட்ட போய் நம்ம திட்டு வாங்கிட்டு போய் நிப்பாட்டி வேற வழியே இல்லாம எல்லாத்தையும் சகிச்சு 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 அப்புறமும் 1 மணி நேரம் பேசிட்டு அப்புறம் கல்யாண வீட்டுக்கு வர வேண்டியிருக்கு, அதுக்கு வர வேண்டியிருக்கு, இதுக்கு வர வேண்டியிருக்கு. யாராவது ஒரு தலைவன் 5 வருஷத்துல 1 வருஷத்துல இப்படி நடந்தவனை காட்ட முடியுமா? எவனா ஒருத்தர மக்கள் தலைவர் நேரா காட்ட முடியுமா? காட்டுங்க பாப்போம், காட்ட முடியுமா? அப்படி ஒரு தலைவர் எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான். எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான். இப்ப விளையாட்டுக்கு சொல்லல, இந்த தலைவன் 2 தடவை சொல்லிட்டேன். இப்ப பாருங்க, போயிட்டு அடிச்சு விடுவாரு. உன்னை வேண்டாம் இந்த தலைவன் சொல்லி பேச சொன்னா அப்படின்னு கட்டி விடுவாரு. எவனா சொல்லுவாங்களா? எந்த கட்சியில சொல்லுவாங்களா? இல்ல மாற்று தலைவர்களை நாங்க ஏகவசனம் பேசணும்னு வச்சுக்கோங்க, உடனே அனுப்பிடுவாரு. ராத்திரி உன்னை இது பேசதான் வச்சனா, எவ்வளவு கருத்து இருக்கு அதெல்லாம் பேசாம அவரை போய் என்ன நீ வா போன்னு பேசி, நீ ஓ வயசன அவர் வயசன அப்படி கேட்டு எந்த தலைவனாவது அப்படி கேட்பாங்களா? எந்த கட்சி தலைவர் அப்படி பேச? அவர் முன்னாடி வச்சுக்கிட்டு மத்த தலைவர் வாடா போடான்னு சொல்லிட்டா போதும், பதவி உயர்வு. அவங்க பகுசு என்ன, ஆட்டம் என்ன, அப்படிதான் இருக்குது. எவன் கொள்கை பேசுறான், கட்சியோட குறிக்கோள் பேசுறான். அதனால மக்கள் உணர்ந்து கொண்டு, இந்த மலை இந்த மண் இல்ல, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மக்கள் நிலங்களையும் வளங்களையும் காப்பதற்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும். அதற்கு 2026 நாம் தமிழர் சின்னத்திற்கு வாக்கு செலுத்த வேண்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விற்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு, குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க. வணக்கம். எல்லோருக்கும் ஒரு கேள்வி எழலாம். ஒவ்வொரு கட்சிகளும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி கணக்குகளை போட்டு தனித்து நிற்பதா, கூட்டணி நிற்பதா, வீக வகுப்பாளர்களை யாரை கொண்டு வருவது, சர்மாவை கொண்டு வருவதா, பாண்டேவை கொண்டு வருவதா என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிற வேளையில் நாம் தமிழர் கட்சி எதற்காக மலைகளை காக்க வேண்டும், மண்ணை மீட்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் என்று நீங்க நினைக்கலாம். இந்த மண்ணையும் இந்த மலைகளையும் காப்பதற்கு ஒரே ஒரு கட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கிறது என்பதை செங்கோட்டையில் வாழ்கிற மாணவர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மரியாதைக்குரிய இசை மதிவாளன் சொன்னாங்க, தமிழ்நாட்டிலே அதிகமாக கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூரிலிருந்து பாலக்காடு வழியாக, கன்னியாகுமரியிலிருந்து நாகர்கோவில் களியக்காவிளை வழியாக, இங்கே தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த புளியரை செக் போஸ்ட் வழியாக அதிகமான கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது. இங்க நீங்க நாம எல்லாரும் பெருமையோட வாழ்றோம். நாமெல்லாம் தேவரு, நம்ம தேவேந்திரரு, நம்ம நாடாரு, நம்ம கோனாரு, நம்ம பிள்ளைமாரு, நாங்கெல்லாம் யார் தெரியுமா? நாங்க ஆண்ட பரம்பரை, எங்களுக்கு வரலாறு தெரியுமா? இன்னும் பெருமை பேசுறோம். நம்ம வீட்டு பிள்ளைய எவனாவது ஒருத்த கையை பிடிச்சு இழுத்தால் அவன் கையை வெட்டுகிறோம். வேறொரு சமூகத்தை சார்ந்தவன் நம் பிள்ளையை காதலித்தால் அவன் தலையை வெட்டுகிறோம். பொண்ணை தொட்டா வெட்டுகிற இந்த கூட்டம் இந்த மண்ணை வெட்டி கொண்டு போறான எவனாவது ஒருத்த ஒரு கல்காரி ஓனரை வெட்டின, ஒரு எம்சாண்ட் ஓனரை வெட்டின, ஒரு கனிம வளத்தை தொட்டா வெட்டின என்று ஒரு பதிவு உண்டா? யாராவது ஒருத்தர் பெண்ணை தொட்டால் வருகிற கோபம் இந்த மண்ணை தொட்டா வரல. என்ன மண் இந்த மண்ணு? இதே மண்ணில் நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிற இந்த மூச்சுக்காட்டை தான் இந்திய நிலப்பரப்புல வெள்ளக்காரன் வந்த பொழுது எல்லோரும் வெள்ளக்கார எசமா துறை என்று மண்டியிட்டு அவனுக்கு வரி செலுத்திய பொழுது ஒரு நெல்மணியை கூட நான் வரியாக தரமாட்டேன் என்று வெள்ளக்காரன 13 முறை திருப்பி அடித்த பூலித்தேவன் பிறந்தவன். அந்த பூலித்தேவனுடைய வாரிசுகள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எம் சாண்ட் குமார், கல்குவாரி கதிர்வேலு, என்ன மாப்பிள்ள நல்ல பிசினஸ் பண்றாங்க. என்ன பிசினஸ்? மாப்பிள்ள குவாரி வச்சிருக்காரு. குவாரி வச்சிருக்க பிசினஸ் ஆனா தாயினுடைய மாலை அறுப்பது போல மலையை அறுத்து திங்கிறது ஒரு கற்பழிப்பு, ஒரு பாலியல் வன்கொடுமை. அது அதை 700 லாரிங்க ஒரு நாளைக்கு, 700 லாரி. அறப்போர் இயக்கம் குற்றச்சாட்டு 1500 கோடி ரூபாய்க்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் முறைகேடு நடந்திருக்கிறது. இந்த தென்காசி மாவட்டத்தில் மட்டும் கேரளாவுக்கு எஸ்ஏவி கல்குவாரி, கிருஷ்ணா கல்குவாரி, சிட்டிசன் பேரை பாருங்க, சிட்டிசன் கல்குவாரி, எம்எல்ஏ கல்குவாரி, ரேணுகா கல்குவாரி, ஆர்யா கல்குவாரி, எஸ்ஆர்டி கல்குவாரி, அல் முபாரக் திரிவேணி கல்குவாரி, ஷெரீப் கல்குவாரி, அந்த பக்கம் ஆர்ஆர்எம், கேகேஎம், அன்னை யாரு யான திரவியத்தோட அன்னை, ப்ளூ மெட் நேச்சர், வாசந்தோட ப்ளூ நேச்சர். நேச்சரை வெட்டி இயற்கையை வெட்டுறதுக்கு பேரு ப்ளூ நேச்சர். விளங்கும்டா. மொத்தமா
கிட்டத்தட்ட 1000 கல்குவாரிகளுக்கு அனுமதி கொடுத்து ஒரு நாளைக்கு 700 இருந்து 1000 லாரிகள் போகுது. 1200 இப்போ அட்மிட் ஆயிருக்கு. 1200 லாரி போத நான் தெரியாம கேட்கிறேன். இங்க இருக்கக்கூடிய கனிமவளத்துறை ஆணையர், கனிமவளத்துறை இணை ஆணையர், கனிமவளத்துறை துணை ஆணையர், தாசில்தார், ஆர்ஐ எல்லாரும் இருக்கீங்கல்ல. கனிமவளத்துறை ஆணையருடைய அனுமதி பெற்று தான் கல்குவாரிக்கு அனுமதி கொடுக்கப்படுது. ஒரு கல்குவாரியிலிருந்து லாரி கிளம்புதுங்க. என்ன பண்ணணும்? ஆன்லைன்ல அதுக்கு பாஸ் வாங்கணும். ஆன்லைன் பாஸ் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு நேரா வர்றது எங்க? செங்கோட்டை புளியற பக்கத்துல வந்து அங்க எஸ்ஆர்எஸ் வெயிட் பிரிட்ஜ் ஒரு நிறுவனம் இருக்கா இல்லையா? எஸ்ஆர்எஸ் வெயிட் பிரிட்ஜ்ல வண்டி நிப்பாட்டி இந்த ஆன்லைன் ரிசிப்ட காட்டுறது. அவன் அதை வாங்கி வச்சுக்கிட்டு டம்மியா ஒரு ரிசிப்ட போட்டு கொடுக்கிறது. இந்த டம்மி ரிசிப்ட கொண்டு போய் புளியரை சுங்கச்சாவடியில் கொடுக்கிறது, சோதனை சாவடியில். அவன் டம்மி ரிசிப்ட வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு 100 லாரிக்கு அனுமதி பெற்று 1000 லாரிகள் ஓடப்படுது. ஆதாரம் என்கிட்ட இருக்கு, கிணறு வெட்ட ரசீது என்கிட்ட இருக்கு. ஒரு பயம் ஒண்ணும் பேச முடியாது. வட்ட கிணறு சார், வத்தாத கிணறுங்கிற மாதிரி ரசீது வச்சிருக்கிறேன். நீ மரியாதைக்குரிய தமிழ் தென்காசியினுடைய கனிமவளத்துறை இணை ஆணையர் அவர்கள் நேர்மையான அதிகாரின்னு சொல்றாங்க. நீங்க செய்ய வேண்டியது, ஒரு குவாரியிலிருந்து கிளம்புகிற அவன் வாங்குற அந்த பாசம் எஸ்ஆர்எஸ் என்ற அந்த வெயிட் பிரிட்ஜ் இருக்கக்கூடிய பாசம் ஒன்னா, புளியரை சோதனை சாவடியில் கொடுக்கப்பட்ட பாசம் ஒன்னா. ஏன் இதுவரைக்கும் பரிசோதனை பண்ணல? பரிசோதனை பண்ணனா அன்பிற்குரிய மக்களே, பல ஆயிரம் கோடி முறைகேடு வெளியே வரும். அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் பசுமை நிதி, கிரீன் ஃபண்ட் அப்படின்னு ஒரு நிதி இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள கல்குவாரி வெட்டினா தமிழ்நாட்டு அரசுக்கு 300 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு கிரீன் ஃபண்ட், பசுமை நிதி. கேரளாவுக்கு 470 ரூபாய் அந்த கிரீன் ஃபண்ட், பசுமை நிதி. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 470 ரூபாய் வாங்கியிருந்தா ஒரு நாளைக்கு 1,00,000 யூனிட் வெட்டப்படுது. போறது 1200 லாரி, அனுமதியோடு போறது 100 லாரி. 30,000 யூனிட்டுக்கு கூட பாஸ் வாங்கல, 30,000 யூனிட்டுக்கு கூட பசுமை நிதி கட்டப்படல. ஆனால் 1,00,000 யூனிட் எப்படி போகுது? இதுவரைக்கும் யாராவது ஒரு அதிகாரி, சாதாரண எவனாவது ஒருத்தன் ஊர்ல அவன் குடிக்கிறது கள்ளச்சாரம் வைத்தானா அவனை பெருசா பெருசி கள்ளச்சாராயம் வித்த தாசில்தார், ஆர்ஐ, பிடிஓ, ஆர்டிஓ எல்லாரும் இறங்குவாங்க. ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர், அவருக்கு இந்த கல்குவாரி லாரியை மடக்குற அதிகாரம் இருக்கு. ஒரு ஆர்ஐக்கு இருக்கு, ஒரு தாசில்தாருக்கு இருக்கு. ஒரே ஒரு அதிகாரி தமிழ்நாட்டில் அத்தி பூத்தார் போல, சேற்றின் முளைத்த செந்தாமரை போல இந்த செங்கோட்டினுடைய காவல்துறை ஆய்வாளர் மரியாதைக்குரிய பாலமுருகன் தான் தடுத்திருக்காரு. அவர் ஒருத்தர் தான் இருக்காரு. ஒரே ஒரு அதிகாரி, மானமுள்ள தமிழன் ஒருத்தர் இருக்கிறான். அந்த காவல்துறை ஆய்வாளர் செய்ததை ஏன் இங்க இருக்கக்கூடிய கனிமவளத்துறை இயக்குனர் செய்யல? ஏன் தாசில்தார் செய்யல? புளியரை சோதனை சாவடியில் இருக்கக்கூடிய காவலர்களுக்கு தெரியாது பாவம். அவங்களுக்கு டம்மி பாஸ் கொடுக்கப்படுது, நம்மகிட்ட கொடுக்கிறது ஃபேக் ரிப்போர்ட் தெரியாது பாவம். உண்மையில பரிதாபம். நம்ம போலீஸ் சம்பாக்கு 20 ரூபா தாங்க, அவங்களுக்கு 20 ரூபீஸ் தான். 20 ரூபீஸ். திமுக 200 ரூபீஸ், போலீஸ் 20 ரூபீஸ். அவங்க பூக்கடையில 20 ரூபீஸ், பழக்கடையில 20 ரூபீஸ், பானிபூர்ல 20 ஓரமா வடிவேலு வரப்படல வா 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 வா. அது மாதிரிதான் பாவம். ஏன்னா 18,000 சம்பளம். அதை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க பாவம்? அதனால 20 ரூபா வாங்குறாங்க. அவங்கள நம்ம திட்டுறோம், போலீஸ் கொள்ளையடிக்குது. போலீஸ் அடிக்கிற கொள்ளம் கம்மி, கொள்ளையடிக்கிறவன் யாரு? எந்த தென்காசியில நீங்கள் வாக்கு செலுத்தி நாம் வச்சு தோற்கடித்து பழனி என்கிற ஒருத்தரை சட்டமன்றத்தில் அனுப்பினோ அந்த பழனி தாண்டா அதிகமான கல்குவாரி வச்சுக்காரு. வெளிப்படையா குற்றம் சாட்டுறேன். சொல்லு, நீ மறுக்கல சொல்லு. இந்த கல்குவாரி யாரோடது? சுரண்டையில நடத்தப்படுகிற எஸ்ஏவி கல்குவாரி யாரோடது? உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர். அப்புறம் மயிரையா தடுப்பான்? காமராஜர் போட்டோ போட்டு ஓடி கேட்கிற, டேய் மண்ணை நாடாத, பொன்னை நாடாத, பொருளை நாடாத, பெண்ணை நாடாத, பதவியை நாடாத, நாடாரா எங்கள் நாடார் காமராஜர் நாடாரு. நீ பழைய நாடாருன்னு போட்டுக்கிட்டு மண்ணை நிற்கிற நீ காமராஜர் படத்தை பயன்படுத்த என்ன தகுதி இருக்கு? என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? அடைமதிப்பான் குளம் கல்குவாரி குறித்தாக்க சத்தியா பேசுறாங்க. கிட்டத்தட்ட 6 பேர் செத்தது, அத்தனை பேரும் நாடாடுறா துடிக்குது. எங்களுக்கு துடிக்குது, செத்தவன் தமிழன் என்று துடிக்குது. அடைமதிப்பான் குளம் கல்குவாரில செத்த பிறகு 63 கல்குவாரிகளை மரியாதைக்குரிய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் இழுத்து மூடின கல்குவாரியை திறந்தவன் எவன் தான் திறந்தது? அந்த கல்குவாரி மூடப்பட்ட பொழுது
சுரண்டைக்கு ரைடு வந்துடக்கூடாதுன்னு சுரண்டில் இருக்கிற எஸ்ஏவி கல்கோரிய ஒட்டுமொத்த சுரண்ட குப்பையும் கொண்டு போட்டு மூடுனவன் எவன்டா? அவன் தான்டா இந்த மண்ணினுடைய மனமுழுங்கி மகாதேவன். நாம முதலமைச்சரை திட்டிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே சொல்றேங்க, சத்தியமா சொல்றேங்க, ஒண்ணுமே தெரியாது. துரைமுருகன் ஒருத்தர் இருக்கான், அவன் சாட்டைன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கான். இசை மதிவானூர் தம்பி நாரா திமுக கிளிக்கான், தெரியாது. சத்தியான ஒரு பொண்ணு திருநெல்வேலி பாராளுமன்றத்துக்கு போட்டி போட்டுச்சு, 1,00,000 வாக்குல வந்து, தெரியாது. நெல்லையில் சிவகுமார்னு ஒருத்தர் இருக்காரு வழக்கறிஞர், அது தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? சீமானந்தன் காவல் நிலையத்துக்கு போற வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அவருக்கு தெரியாதாங்க. இது ஒரு ஆட்சி. லைவ்ல கம்மியா போது ரிப்போர்ட், எஸ்எஸ்வி ரிப்போர்ட், லைவ்ல புதிய தலைமுறையில 71 பேர் தான் பாக்குறான் ஐயா ஸ்டாலினோட பேச்ச, பிறந்தநாள் பேச்ச. ஏன் மத்த சேனல்ல காட்டலையா? காட்டுறாங்க. எங்க காட்டுறாங்க? வலசரவாக்கத்துல காட்டுறாங்க. சீமான் வந்துட்டாரா? வரலைங்க. அவர் வரதுக்கு 5 மணி நேரம் ஆகுங்க. ஆனாலும் மொத்தமா ஸ்டேஷன்ல கேமரா வச்சா 17,000 பேர் லைவ்ல பாத்துக்கிட்டு இருக்கான் ஒரு சேனல்ல. புதிய தலைமுறை, சத்தியம் டிவி, இந்த நியூஸ் 18, நியூஸ் 24, நியூஸ் 7 மொத்த சேனல் வந்துட்டான். எங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பெங்களூரு வழக்குக்கு போயிட்டு வரும்போது லைவ் போட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல அடுத்தபடியாக லைவ் போட்டது எங்க அண்ணன் சீமா இருக்குதான். நானே மிரண்டேன். எங்க வீட்டுல இருந்து அழைப்பு, என்னப்பா ஏர்போர்ட்ல இருந்து லைவ் போட்டிருக்காங்க, எதுவும் பேரலும் பரபரப்பாக்குறாங்களா? இத மாதிரி உலகத்துல எங்களுக்கு விளம்பரம் செய்ய கொடுக்க யாரால முடியும்? யாரால முடியும்? அப்பா அப்பா நீங்க எங்கிருந்தா நல்லா இருக்கணும்ப்பா. அப்பா நீங்க நல்லா இருக்கணும். உங்க டோப்பா மண்டல நல்ல முடி மலரையா அப்பா நல்லா இருக்கணும்ப்பா. நீ தெய்வமே, கடவுளே. இதை விட எங்க அண்ணனுக்கு, நாங்கெல்லாம் 2010 எங்க அண்ணன் கூட வந்து பயணிக்கிறோம். சீமான பிரஸ் மீட் கொடுத்தா எடுத்துருவான், போட மாட்டான். தமிழன் தொலைக்காட்சி மட்டும்தான் போடும். அதுவும் மறுநாள் தான் போடும். அவருக்கு லைவ் கிட்ட கூட கிடையாது எங்க அண்ணனுக்கு. அந்த காலத்துல ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போட்டுடுவாப்ல, பாவம் பார்த்து 10 மணிக்கு. 10 மணிக்கு எப்படா தமிழன் தொலைக்காட்சி வரும், நாங்க வானம் பார்த்து உட்கார்ந்துருப்போம். வானம் பார்த்த பூமி மாதிரி உட்கார்ந்துருப்போம். ஆனால் 2010 எந்த தொலைக்காட்சிகள் புறக்கணித்ததோ அந்த தொலைக்காட்சிகள் இன்றைக்கு சீமான் பேட்டி கொடுக்காருன்னா 10 முறையும் எடுக்க தயார். தமிழ்நாட்டு அரசியல்ல கனிமவள கொள்ளை குறித்து, ஆற்றுமணல் கொள்ளை குறித்து, இயற்கை வள சுரண்டல் குறித்து சட சட என்று அருவி கொட்டுவது போல குற்றாலம் அறிவோட பேசுகிற ஒரு தலைவன் எங்க அண்ணன் சந்தவன் சீமான். நல்ல இன்னைக்கு காலையில 20 நிமிஷம் கனிமவள சுரண்டல் குறித்து பேசிட்டு இருந்தாரு. டக்குனு குறுக்க கொண்டு பத்திரிகைகளை கட்டைய போட்டாங்க. மொத்தம் முடிஞ்சு ஒரே போடு. அது வரைக்கும் அவர் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாரு. இவங்களா வாண்டட வண்டியில ஏறி மொத்த திமுக குடும்பத்தின் தேர்தெடுத்து தெருளவர்களுக்கு பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ பதறுகிறார்கள். ஆட்சியாளருக்கு தெரியாது கனிமவள கொள்ளை நடக்கு தெரியாது, ஆத்துமணல் கொள்ளை நடக்கு தெரியாது. ஏன்? அவங்களுக்கு தேவை கமிஷன். மரியாதைக்குரிய நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் போய் கேட்கறாங்க, அம்பாசமுத்திரத்துக்கு வந்திருக்காங்க ஐயா, கேட்கறாங்க இந்த மாதிரி அம்பாசமுத்திரம் ஒரு நாளைக்கு 500 லாரிகள் போகுது, செக் போஸ்ட் வழியா போகுது, கனிமவளத்தை கொள்ளடிக்கிறாங்க சொல்லி பத்திரிகை கேட்கறாங்க. ஆமா, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. 500 லாரி போறதுனால ரோடு எல்லாம் உடையுது. எப்படி அவருக்கு கவலைய பாருங்க. 500 லட்சது கனிமவளத்துல கொள்ளையடிச்சு SR கரிகால, ராமச்சந்திரன், ராசப்பா, எத்தனை பேரு அந்த ஆட்சியில? இந்த ஆறுமுகம் 2-3 பேர் இருந்தாங்க கொள்ளைக்காரங்க. இந்த ஆட்சியில மொத்தமா எங்க சுத்தி போனாலும் கரிகால, எங்க சுத்தி போனாலும் மணல் ராமச்சந்திரன். பெரிய மணல் ராமச்சந்திரன். மணல் இவர் தான் கண்டுபிடிச்சாரு. இவர்தான் மணல் H+2+O H2O நீர் அப்படிங்கிற மாதிரி மணல் இவர் தான் கண்டுபிடிச்சார். மூலக்கூறுல கண்டுபிடிச்சு மணலை கண்டுபிடிச்ச ஐசக் நியூட்டன் மாதிரி மணல் கரிகாலன், மணல் ராமச்சந்திரன். மணல் திருடி நாய்கள் தான். மணல் திருடி நாய்கள். ஒருத்த சொல்லு தமிழ்நாட்டு அரசியல கல்குவாரி ஓனர் கிட்ட, இந்த மண்குவாரி ஓனர்கிட்ட கை நீட்டாத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அண்ணன் சீமானுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் எனக்கு அழைச்சு பேசி, எனக்கு ஆரம்பத்துல தான் சீமான தெரியும், நீங்க சொல்லுங்க கொஞ்சம் சொல்லி ஒரு 2 யூனிட் தான் ஒரு நாளைக்கு எடுக்கிறோம், கொஞ்சம் கண்டுக்காம இருக்க சொல்லுங்க, நாங்க காசு நிறைய கட்டிட்டோம் அப்படின்னாங்க. சீமானன் வந்து எந்த ஊர்ல இருக்கீங்க? நாங்க திருப்பரங்குன்றம் பக்கத்துலங்க. திருப்பரங்குன்றம் பக்கத்துல எங்க அண்ணன் ஒண்ணு அறிக்கை ஒண்ணு போட்ட மாதிரி நான் அறிக்கையெல்லாம் செக் பண்ணி பாக்குறேன். இல்ல அண்ணன் போடல. சரி, மண்டல செயலாளர் அருண்ஜெய்சியில் எதுவும் அறிக்கை போட்டிருக்காரா? அவரு எதுவும் தடுத்தாரா? அருண்ஜெய்சியில் இல்லங்க, வேற யார் இருப்பா? சரி, மதுரையில சோமு எதுவும் தடுத்தாரா? இல்லங்க, வேற யார் இருக்கும்? எங்க உங்களுடைய கிளை செயலாளர் பனமரத்து பாண்டியன் ஒரு தம்பி இருக்காங்க. ஏய், நாம் தமிழர் கட்சியுடைய கிளை செயலாளர் யாருன்னு தெரியுதா? நீ மாவட்ட செயலாளர் பெரிய கலெக்டர், நாம் தமிழர் கட்சியின் கிளை செயலாளர் ஒவ்வொரு கலெக்டருக்கு சமம். நான் சொல்லல,
கல்குவாரியில வச்சிருக்கிறேன், அது பதிவு பண்ணி வச்சிருக்கேன், அது போட்ட குரல் பதிவை சொல்றாரு. அவர்கிட்ட மட்டும் சொல்லுங்க. அப்படியா? நான் தம்பிட்டு கூப்பிட்டு கேட்டேன், தம்பி என்னது அண்ணா, ஒரு நாளைக்கு 3 லோடு சொல்லிட்டு 30 லோடு ஆள்றாங்க, 300 அடி 30 அடி ஆழத்துக்கு. டேய், அவங்க கோடி ரூபாய் கொடுத்தாலும் விற்றாத என்று அண்ணன் சீமான் சொன்னாரு. விற்றாத விட மாட்டேன், ஊரை திரட்டி போராடி அவங்களை வெளியேற்ற விட மாட்டேன். ஒரு கிளை செயலாளர் அப்படி உருவாக்கி இருக்காங்க அண்ணன் சீமான் அவர்கள். எங்களை சும்மா காசு வாங்கிட்டு நோட்டு வாங்கிட்டு போற கும்பல் கிடையாது. கனிம வளத்துக்கு கொடுத்து ஆர்ப்பாட்டம் போட்டாலே இந்த இடத்துல கம்யூனிஸ்ட் போட்டிருந்தா காசு வாங்கிட்டான்னு அர்த்தம். கம்யூனிஸ்ட் நோட்டீஸ் அடிச்சு ஒட்டான் அப்படின்னா அங்க காசு பேரம் பேசியாச்சு. ஆர்ப்பாட்டத்தை போட்டான்னா அங்க பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். திமுக பேசாது, அதிமுக பேசாது, பாஜக பேசாது. நான் வரும்போது கூட தம்பி சொன்னாரு, மலையில திருப்பரங்குன்ற மலையில சிக்கந்தர் இருக்காரு, அது இந்துக்களுக்கு எதிரானது, அது திருப்பரங்குன்ற மலை, அது இந்து மலை அப்படின்னு திருப்பரங்குன்ற மலைக்காக போராடிய பெருமதிப்புக்குரிய இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, இந்து மகாசபை, RSS, பிஜேபி, இந்து தமிழர் கட்சி திருப்பரங்குன்ற மலையை காக்க போராடி நீங்கள் கொண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்கிற பழமொழி உண்மை என்றால், இங்க ஒவ்வொரு மலையிலும் எங்கள் பொப்பாட்டன் முருகன் இருப்பது சத்தியம் என்றால், மற்ற மலைகளை காக்க நீங்கள் ஏன் போராடல? இது செங்கோட்டை இந்துக்கள் கோட்டை, செங்கோட்டை திமுக கோட்டை. டேய், அந்த கோட்டையில ஓட்டைய போடத்தாண்டா சீமானும் தம்பிகளும் இங்க வந்திருக்கிறோம். நான் வெளிப்படையா சவால் சொல்றேன், இந்த நிலத்துல அண்ணன் சீமான் அரியணை ஏறுகிறவரு அவர் வரமாட்டாரு. பணமரத்து பாண்டி கூட எங்க கிளைச்சலர் வந்து நிற்பான். எங்க புலிக்கொடியை தாண்டி ஒரு 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 நீ ஒரு லாரியை தூக்கிட்டு பாப்போம். மண்ணை வெட்டின இடத்திலேயே என்ன நடக்கும்னு நான் சொல்ல வேண்டாம், 26ல தெரியும். நீ ஒரு மலையை வெட்ட முடியும். மலையை வெட்டமா எப்படி வீடு கட்டுவீங்க? நாங்க வீடு கட்ட எங்களுக்கு கல் எப்படி சேர்க்கணும், எங்களுக்கு மணல் எப்படி தேவை, அது எங்களுக்கு தெரியும். வீடு கட்டுவதற்கு கல் வேணும், மணல் வேணும், அது எங்களுக்கு தெரியும். ஆனால் மலையாளிகள் வீடு கட்ட, மலையாளத்துல கேரளாவில் விளிங்கம் துறைமுகத்துல அதானி துறைமுகம் கட்ட எங்களால் அனுமதிக்க முடியாது. இன்னும் ஓராண்டு அன்பிற்குரிய மக்களே, உங்களுக்கு கோபம் இருக்கும். நம்ம குளிச்சு வளர்ந்த மலை, நம்ம இந்த மலை வெட்டுவதனால மலைகள் வெறும் அந்த கற்கள் மட்டும் பாதிக்கப்படுதில்லை. இந்த தூசி கிளம்புவதனால தென்காசி மாவட்டத்தில் அதிகமான புற்றுநோய் பரவுவதற்கு, நுரையீரல் தொட்டு பரவுவதற்கு, ஆஸ்மாவிற்கு 1000 காரணங்கள் இருக்குது, 1000 வழிகள் இருக்கிறது. அதை தடுக்கணும். மண்ணையும் காக்கணும், மக்களையும் காக்க வேண்டிய தேவை இருப்பதனால் எங்களுக்கு இருக்கிற அதே கோபம் உங்களுக்கு இருக்கும். இந்த அத்தனை கல்கோரியும் தடுத்து நிறுத்தணும்னா அதிகாரம் தேவைப்படுகிறது. நாம கத்தலாம், நம்ம கதறலாம், நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதிகாரம் மிக வலிமையானது, அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்கிற அண்ணன் சீமானுடைய கூற்றுக்கு இணங்க அதிகாரம் தேவைப்படுகிறது. வெறும் 8.2 விழுக்காட வச்சுக்கிட்டு என்னப்பா செய்வேன் நீங்க நினைக்கலாம். அன்பிற்குரிய மக்களை, உலகத்தை ஊற்று நோக்குங்கள். உலகத்தில் சின்ன சின்ன கட்சிகள் தான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய புரட்சியை துவங்கி இருக்கிறது. மாவீரன் சுபாஷ் சந்திரபோஸ் பெரிய இயக்கம் கட்டுவது அவர் 10,000 பேர் படையில சேரல, வெறும் சொற்ப எண்ணிக்கையிலே படையை வைத்துக் கொண்டு இந்தியாவில் சுதந்திர கொடியை 1942 அந்தமான்ல சுபாஷ் சந்திரபோஸ் ஏற்றினார். எப்படி சுபாஷ் சந்திரபோஸ் சின்ன படை பெரிய வெள்ளக்கார படையை விரட்டி அடித்தோ, 8.2 வைத்திருக்கிற நாங்கள் 2024 கோட்டையை கைப்பற்ற செங்கோட்டையில் வாழ்கிற மான தமிழர்கள் நீங்கள் எங்களுக்கு ஆதரவா நெல்லுங்க. புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விற்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு, குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க. இந்த சொல்ல கேட்டாலே பயமா இருக்கு. இப்படித்தான் ஏமாந்து மலைகளின் வளமே மண்ணின் வளம், மலைகளை காப்போம், மண்ணை மீட்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தென்காசி மண்ணிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். உணர்வு எழுச்சியோடு இங்கே ஒன்று கூடி
நிற்கிற அமர்ந்திருக்கிற எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பேசிய என்னுடைய தம்பி தங்கைகள் எல்லோரும் மலைகளின் அவசியத்தை எடுத்து விளக்கினார்கள். இங்கே எங்களின் வளங்கள் களவு போய்க் கொண்டிருக்கிறது. அதை தடுக்க போராடுவதற்கு கூட எங்கள் நிலத்தில் எங்களுக்கு இடமில்லை. அனுமதி தர மறுக்கிற காவல்துறை அதிகாரிகளின் வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கும் சேர்த்துத்தான் நாங்கள் போராடுகிறோம் என்கிற புரிதல் அவர்களுக்கு வர வேண்டும். நம்முடைய பாட்டன் பெரும்பாவளன் பாரதி தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுலமோ நாளெல்லாம் பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கண்டு போகவோ நாங்கள் இங்கு சாகவோ அழுது கொண்டு இருப்போமோ ஆண் பிள்ளைகள் அல்லமோ உயிர் வெல்லமோ என்று வருந்தி பாடுகிறார். அன்றைக்கு வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் நம்முடைய வளங்கள் கொள்ளை போனது மிக குறைவுதான். அவர்கள் நமது மணலை எல்லாம் அள்ளி கொண்டு போகவில்லை. நமது முன்னவர்கள் சேர்த்து வைத்த பொன் மணி வைரம் இவற்றைத்தான் கொண்டு சென்றார்கள். இந்த நிலத்திலே நம்மை அடிமைப்படுத்தி கடுமையாக உழைக்க வைத்து கொண்டு சென்றார்கள். நம்மிடத்திலே வரியை விதித்து வருவாயை பெருக்கி கொண்டு சென்றார்கள். ஆனால் மலையை அவர்கள் தொடவில்லை. இங்கே பேசியனுடைய தம்பி பசும்பன் அவர்கள் குறிப்பிட்டது போல நம் தாய் நிலத்தில் ஒரு பிடி மண்ணை அந்நியர்கள் அடிமைப்படுத்தி விடக்கூடாது, எடுத்து சென்று விடக்கூடாது என்பதற்காகத்தான் நமது முன்னவர்கள் போராடி உயிர் நீத்தார்கள். குறிப்பாக நம்முடைய பாட்டன் பூலித்தேவன், நம்முடைய பாட்டன்கள் தீரன் சின்னமலை, அழகுமுத்துக்கோன், மருதுபாண்டியர், வீர பெரும்பாட்டி வேலு நாச்சியார், மன்னர் கட்டப்பொம்மன் படைத்தளபதிகளாக இருந்த வெள்ளையத்தேவன், பாட்டனார் சுந்தரலிங்கம், பெரும்பிடுகு முத்தரையர், எண்ணற்ற மாவீரர்கள் இந்த மண்ணிலே நின்று போராடி மாண்டதெல்லாம் இந்த மண்ணை காக்கத்தான். மன்னராட்சிகள் முற்றுப்பெற்ற பிறகு அதே நோக்கத்திற்காக நிலத்தின் விடுதலைக்காக போராட்டம் நீண்டது. அதில் எண்ணற்ற பேர்கள் போராடினார்கள், சிறைப்பட்டார்கள், வதைப்பட்டார்கள், மிதிப்பட்டார்கள். அதிலே ஒரு மகன் மாடுகள் இழுக்க திணறுகிற செக்கை இதே இந்த மண்ணின் விடுதலைக்காக ஒரு மகன் இழுத்தார். இந்த மண்ணின் மக்களின் மானத்தை, தன்மானத்தை, சுயமரியாதை காப்பதற்காக சுதேசி கப்பல் என்று சொத்தவளவையும் வித்து மற்றவர்களிடத்திலே கொடைகளை பெற்று ஒரு கப்பலை வாங்கி ஓட்டி தமிழனின் மானத்தை காத்து கப்பல் ஓட்டிய தமிழன் என்ற புகழ் பெற்றவர் நம்முடைய பாட்டனார் வ.உ. சிதம்பரனார் அவர்கள். அவர் செக்கிழுத்ததும் சொத்தவளையும் விற்றுவிட்டு ஏழ்மை வறுமையை சந்தித்து மன்னனை விற்று வாழ வேண்டிய
நிலைக்கு தள்ளப்பட்டதும் இந்த மண்ணின் விடுதலைக்காகத்தான். எந்த மண்ணை காக்க நமது பாட்டன் செக்கை இழுத்து சிறைப்பட்டு வதைப்பட்டு இருந்த வளத்தை, நிலத்தை, சொத்தை, எல்லாவற்றையும், செல்வங்களை எல்லாம் இழந்து நின்றானோ, இன்றைக்கு அதே மண்ணை விற்று செல்வந்தர்களாக வாழ்கிற நிலை உருவாகிவிட்டதை என் அன்பு சொந்தங்களே. இந்த நாட்டிலே களவு செய்பவன், திருடுபவன், நிலத்தின் வளத்தை கொள்ளையடித்து கொழுப்பவன் எல்லாம் சமூகத்தில் பெரிய மனிதர்கள், போற்றத்தக்கவர்கள். அண்மையிலே நானும் என் தம்பி துரைமுருகனும் பேசிக் கொண்டிருந்தோம். அதற்கு சான்று புஷ்பா என்கிற ஒரு திரைப்படம். அது போன்ற திரைப்படங்கள் தான் இன்று ஏகப்பட்ட படங்கள் உருவாகி வெற்றிகரமாக ஓடுகிறது. மக்களின் மனநிலையை மாறிக்கொண்டிருக்கிறது. சந்தன மரக்கட்டையை வெட்டி விற்பது, கடத்துவது என்பது சட்டப்படி குற்றம். ஆனால் தொடர்ச்சியாக அந்த குற்றச் செயலை செய்கிறவன் கதையிலே கதாநாயகன், ஹீரோ. அதை தடுக்க போராடுகிற காவல்துறை அதிகாரி வில்லன், கெட்டவன். கடைசியாக அவனால் முடியாமல் தோற்று போய் அந்த காவல்துறை அதிகாரி தற்கொலை செய்து கொண்டு செத்து போகிறான். இந்த களவாணி கதாநாயகன் வென்று விடுகிறார். சமூகம் எப்படி கட்டமைக்கப்படுகிறது என்பதை அறிவார்ந்த என் தமிழ் சமூக மக்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் நாங்கள் பேசுவது ஏதோ இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தென்காசியிலே ஒரு ஓரத்திலே இத திருக்கோயில், ஏதோ ஒரு கோயில், என்ன ஊர் என்று கூட தெரியவில்லை, செங்கோட்டையில் பேர் நன்றாகத்தான் இருக்கிறது. பேர்ல தான் தமிழனுக்கு கோட்டை இருக்கிறது, ஒன்றும் இல்லை. என் அன்பு மக்களே, என் அருமை சொந்தங்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, ஓட்டுக்காக பேசுகிற நாங்கள், ஓட்டுக்காக பேசுகிற எவரும் இதை பேச மாட்டார்கள். நாட்டுக்காக நிற்கிற பிள்ளைகள் தான் இதை பேசுவோம். கல்குவாரி நடந்தால் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கிறது? எவ்வளவு பேருடைய குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது? இதை பேசுபவர்கள் பலர். எவ்வளவு காலத்திற்கு வாழ்ந்து விடுவீர்கள் என்றால் கேள்வி இல்லை. அதற்கு பதிலே இல்லை. அந்த கேள்வி எழுப்பினால் எவரிடத்திலும் பதில் இல்லை. நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பு மக்களே. இவர்கள் எல்லோரும் நினைக்கிறார்கள், பெரிய பெரிய மாளிகைகளை கட்டிவித்து விட்டால், விலை உயர்ந்த கார்களை வாங்கி நிறுத்தி விட்டால், வங்கி நிறைய பணத்தை போட்டு வைத்து விட்டால் நம் பிள்ளைகள் நலமாக வளமாக வாழ்ந்து விடுவார்கள் என்று எண்ணுகிறார்கள். இது போல ஒரு பைத்தியக்காரத்தனம், ஒரு அறிவு கட்டத்தனம் உலகத்திலே கிடையாது. நீ மலையை நொறுக்குகிறாய், கற்கள் அதை என் சாண்ட் என்று நொறுக்கி சாலை போடுகிறாய், கட்டடங்களை கட்டுகிறாய், மாளிகைகளை எழுப்புகிறாய். நொறுக்கி நொறுக்கி சாலை போடுகிறாய், துறைமுகங்கள் கட்டுகிறாய், எல்லாம் செய்கிறாய். சாலை நீ வீடு கட்டுவது வீடு அல்ல, வருங்கால உன் பிள்ளைகளுக்கான சுடுகாடு, சமாதி என்பதை நீ நினைவில் வைக்க வேண்டும். இதை நொறுக்கி மணலாக்கி சாலையை போடுகிறாய், ரோடு போடுகிறாய், வேகமாக செல்ல என்கிறாய். எங்கே செல்வாய்? அதுவும் வீட்டிற்கல்ல, சுடுகாட்டிற்குத்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மலையில் என்ன இருக்கிறது? அப்படி என்ன இருக்கிறது? இது பூமி தாயின் இயற்கையின் அரும்பெரும் கொடை. 450 கோடி ஆண்டுகளாகிவிட்டது இந்த பூமி உருவாகி. சூரியனிலே ஏற்பட்ட பெருவெடிப்பிலே சிதறி சிதறி விழுந்த துகள்கள் தான் இத்தனை கோள்களும். அதில் ஒன்றுதான் இந்த பூமி. எத்தனையோ கோள்கள் இருந்தபோதும் பூமியில் மட்டும்தான் உயிரினங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு காரணம் இங்குதான் காற்றும் நீரும் இருக்கிறது. என் அன்பு சொந்தங்களே,
அதனால்தான் நமது வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய மறைமொழியிலே நீரின்றி அமையாது உலகையெனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்று பாடினார். H2O அறிவியல் படித்த பிள்ளைகளுக்கு தெரியும். ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஹைட்ரஜன் 1 விழுக்காடு, ஆக்சிஜன் H2. ஹைட்ரஜன் 2 விழுக்காடு, ஆக்சிஜன் 1 விழுக்காடு, H2O. இதிலே ஹைட்ரஜன் 1 விழுக்காடு, ஆக்சிஜன் 2 விழுக்காடு என்று கலந்தால் நீர் உருவாகாது. இயற்கையின் விதியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேற எந்த கோள்களிலும் நீர் இல்லை. இன்று வரை சந்திர மண்டலத்திலே, நிலவிலே நீர் இருக்குதா, காற்று தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் யார்? இங்கே இருக்கிற நீரையும் காற்றையும் நஞ்சாக்கி கொண்டிருப்பவர்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், இந்த பூமி பந்தில் எந்த நாட்டிலும் இதை பேச ஒரு அரசியல் இயக்கம் இல்லவே இல்லை. தமிழன் மட்டும்தான் பேசுவான். இவ்வளவு பெரிய பூமியிலே ஒரு ஓரத்திலே சீமானும் அவன் பிள்ளைகளும் தங்கைகளும் தம்பிகளும் தான் செங்கோட்டையில், தென்காசியில் ஒரு ஓரத்திலே பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் நாங்கள் யார்? நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. விசிம்பின் துளி வெளி நல்லால் மற்ற அங்கே பசும்புல் தலை காண்பது அரிதுன்னு வாடுறான். ஒரு துளி நீர் பூமியிலே விழவில்லை என்றால் புல் பூண்டு கூட முளைக்காது, பசும்புல் தலை காட்டாது என்கிறான் வள்ளுவ பெருமகனார். நாங்கள் யார்? ஏன் மலையை, காட்டை, பூச்சியை, வண்டை, ஆட்டை, மாட்டை, நாயை, நரியை, செடியை, கொடியை, யானையை, புலியை, சிங்கம், கரடியை, சிட்டு, குருவியை, மயிலை, காக்கையை, கொக்கை எல்லாவற்றையும் நேசிக்க ஏன் காரணம்? நாங்கள் உயிர்மை நேயர்கள். எத்தனை சமயங்கள், எவ்வளவு வழிபாடு, யாருடைய இறைக்கு முன்னும் இப்படி ஒரு அரிதான காட்சி. என்னுடைய சிவனை வணங்க காளையை வணங்க வேண்டும், கழுத்திலே பாம்பு. என்னுடைய முருகனை வணங்க அருகிலே மயில், பாம்பு, கொடியிலே சேவல். மாரியம்மாவா சிங்க ரூபினி, ஐயப்பனா புலி மேலே அமர்ந்திருப்பார், பிள்ளையாரா எலி வாகனம். இப்படி எந்த இறையை நாங்கள் வணங்க சென்றாலும் முன்பு விலங்குகளை, மற்ற உயிரினங்களை வணங்கித்தான் அவர்களை வணங்க வேண்டும் என்ற நிலை ஏன் வந்ததென்றால், உயிரினங்களை போற்றுகிற, மற்ற உயிர்களை போற்றுகிற உயிர்மை நேயர்கள் தமிழர்கள் என்பதால். அதைத்தான் எங்களுடைய மூதாதை வள்ளலார் பெருமகான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்கிறார். பயிருக்கும் உயிர் இருக்கதடா என்று வாடினேன் என்கிறார். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் யாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்கிறான் பெரும்பாவலன் பாரதி. தமிழர்கள் உயிர்மை நேயர்கள். உலகத்தில் இப்படிப்பட்ட பெருமை எந்த இனத்திற்கு உண்டு? மண்ணை ஆண்ட மன்னர்களே கொடை வள்ளல்களாக இருந்திருக்கிறார்கள். பாரி, ஓரி, காரி, பேகன், ஆய், நல்லி, அதியமான் என 7 வள்ளல்கள். அதிலே பாரியும் பேகனும் ஆக சிறந்தவர்களாக புறப்பொருள் வெண்பா மாலை பாடி வைக்கிறது. இந்த காரணம் என்ன? மற்றவர்களாம் கேட்டுக் கொடுத்தார்கள், அது கொடைதான். ஆனால் சிறந்த கொடையாக அமையவில்லை. கேட்காமல் கொடுப்பது கொடை, சிறந்த கொடை. ஆனால் அவனினும் மேலானது கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுப்பது. பாரி இடத்திலே முல்லைக்கொடி தேரை நிறுத்திவிட்டு போய் என்று கேட்கவில்லை, கொடுத்தான். மயில் பேகனிடத்திலே போர்வையை தா என்று கேட்கவில்லை, தந்தான். கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுத்தான். அதனால்தான்
கொடையிலே ஆகச் சிறந்த கொடையாக கொடை வள்ளல்களாக பாரியும் பேகனும் போற்றப்படுகிறார்கள். இந்த செயல் பைத்தியக்காரத்தனமானது. முல்லைக்கு குச்சியை உண்டினால் போதும் போதும், மயில் குளிரில் நடுங்காத அப்போதுதான் மகிழ்ச்சியாக தொகை விரித்து ஆடும் ஆடும். ஆனால் அதற்கு ஆபத்தோ என்று கருதினான் என் பாட்டன் பேகன், போர்த்தினான். செயல் இழிவானது, பைத்தியக்காரத்தனமானது, மடத்தனமானது, அறிவிட்டதனமாக தெரிகிறது. ஆனால் மேலோங்கி நிற்பது என் முன்னவனின் உயிர்மை நேயம். அவன் பிள்ளைகள் தான் மலையை பற்றி மணலை பற்றி பேச தகுதி உள்ளவர்கள். அதனால் நாங்கள் பேசுகிறோம். மலை என்பது மலை அல்ல, என் பூமி தாயின் முளை மார்பு என்பதை கற்றறிந்த தமிழ் பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். நம் தாயின் மார்பில் இருந்து நமக்கு பால், பூமி தாயின் மலை மார்பில் இருந்து நமக்கு அறிவி. அறிவார்ந்த தமிழ் தம்பி தங்கைகளே, எதிர்கால இந்த தமிழ் சமூகத்தை மாற்றி படைக்க காத்து நிற்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, நீங்கள் வெறும் ஓட்டாளர்களாக இல்லாமல் இந்த நாட்டாளர்களாக மாறுகிற வரை உங்கள் அண்ணன் இந்த மண்ணிலே கத்திக்கொண்டுதான் நிற்பேன். ஒரு நாட்டின் வளங்களிலே ஆகச் சிறந்த வளம் அறிவு வளம் தான். ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையிலே தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் நலன் அந்த நாட்டின் வீட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையிலும் தீர்மானிக்கப்படுகிறது. அந்த நாட்டின் நலன் என்பது ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையிலும் தீர்மானிக்கப்படுகிறது. ஏனென்றால் உணவுதான் மருந்து. ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளத்தை பொறுத்து அமைகிறது. ஒரு நாட்டின் நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நீரின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாடு பெறுகிற நீரின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்து அமைகிறது. மழை பொழிவின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாட்டின் மழை வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது. இயற்கையின் சுழற்சி விதியை எண்ணரும் தம்பிதங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் முகவை சிவகங்கை ராமநாதபுரம் மண்ணின் பிள்ளைகள். எங்களுக்கு கடல் இருக்கிறது, ஆனால் மழை பொழிவு இல்லை. மதுரையிலே கடல் இல்லை, தேனி கம்பத்தில் குமிழியிலே கடல் இல்லை, ஆனால் மழை பொழிவு அதிகமாக இருக்கிறது. காரணம், கடல் எனக்கு இருக்கிறது, மழை இல்லை. கடல் அவனுக்கு இல்லை, மழை இருக்கிறது, அதனால் மழை பொழிவு இருக்கிறது. இந்த இயற்கையின் உண்மையை என் அன்பு தம்பிதங்கைகள், அறிவார்ந்த எனது தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சூரியன் தந்தை, கடல் தாய், இருவரின் இணைவிலே நீராவி ஆகி அப்படி வெப்பமாகி நீராவியாகி மேலே வருகிறது. மேலே மிதந்து வருகிற நீராவியை காற்று தள்ளி கொண்டு வருகிறது. அது மேகமாவதில்லை. காரணம், அடர்த்தி கணம் குறைவு, அடர்த்தி குறைவு. அப்படி மிதந்து வருகிற ஈர பதத்தை சீம கருவேல மரமும் யூக்கலிப்டஸ் தைல மரமும் உறிஞ்சி விடுகிறது. காரணம், எல்லா மரங்களுக்கும் வேர்க்கும், அந்த மரங்களுக்கு வேர்க்காது. அவை இந்த நீராவியை உறிஞ்சி உட்கொண்டு விடும். அதனால் மேகம் உருவாகாமல் தடுத்து விடும். அதனால் சீம கருவேலை மரமும் யூக்கலிப்டஸ் தைல மரமும் அடர்ந்திருக்க பகுதியில் மழைப்பொழிவு குறைந்து விடும். அதனால்தான் அதை சமூக நல காடுகள் அல்ல, கேடுகள் அழிக்க வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் துடிப்பதற்கு காரணம் அதுதான். அப்படி மிதந்து வருகிற ஈர பதத்தோடு அது மேகமாக மாற முடியாமல் சுத்தும். அதோடு காற்றிலே மிதந்திருக்கிற கரி, தூசி, இவற்றோடு மனித உடலின் வேர்வை, மரங்களின் வேர்வை, விலங்குகளின் வேர்வை, பறவைகளின் வேர்வை எல்லாம் நீராவியாகி மேலே சென்று சேர்ந்து கணம் அடர்த்தியாகி மேகமாக உருவெடுத்து அப்படியே செல்கிறது. நீரை சுமந்து செல்கிறது. அதை தள்ளி கொண்டு போவது யார் என்றால்
காற்று. அந்த மேகத்தை தடுத்து நிறுத்துகிற பேரரண் யார் என்றால் அவர்தான் இந்த மலை. என்னிடத்திலே நீராவியாகி வருகிற அந்த மேகத்தை தடுத்து நிறுத்துவது 300 அடி உயரத்திற்கு மேலே 3000 அடி உயரத்திற்கு மேலே உயர்ந்திருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை. அந்த மலைக்கு மேலே 300 அடி உயரத்திற்கு உயர்ந்திருக்கிற காடுகள் தடுத்து நிறுத்தி விடுகிறது மேகத்தை. நீங்கள் இன்றும் பயணம் செய்யும் போது அன்பு தம்பி தங்கைகளே, அறிவார்ந்த என் சொந்தங்களே, வாகனங்களில் செல்லும் போது திரும்பி பார்க்கும் போது நம்ம அப்பாவும் தாத்தாவும் தலைப்பாவை கட்டுவதை போல, வெள்ளை துண்டில் கட்டுவதை போல மலை தலப்பா கட்டி இருப்பதை பார்ப்பீர்கள். மேகம் வெள்ளையாக மலை மேலே படுத்திருப்பதை அவர் தடுத்திருப்பார். எங்கே குளிர்ச்சி இருக்கிறதோ அங்கே மேகம் மலையை கொட்டிவிடும். மலை மேலே உயர்ந்திருக்கிற அடர்ந்த காடுகள் எப்போதும் குழு குழு என்று குளிர்ச்சியாக இருப்பதால் மேகம் மலையை அங்கே கொட்டி விடுகிறது. இதைத்தான் நம்முடைய அப்பா நம்மாழ்வார் அவர்கள் மேகத்தை அறுவடை செய்து மலையாக பூமிக்கு கொண்டு வருகிற ஆற்றல் மரங்களுக்குத்தான் உண்டு. அதனால்தான் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்று நாம் எழுதி வைக்க காரணம் அதனால்தான். அந்த மலை அங்கே கொட்டுகிற மழை பொழிவை உடனே உருண்டு பூமிக்கு வரவிடாமல் தடுக்குகிற பேராற்றல் கொண்டதாக மரங்கள் இருக்கிறது. அது இலைகளிலே கொட்டி அப்படியே வேரிலே கசிந்து மரத்திலே கசிந்து பல காலங்களாக அந்த இலைதலை மக்கி மக்கி வேரோடு இருந்து அதுவே ஒரு மண்ணாக புது வடிவம் எடுத்திருக்கிறது. அந்த மண் அப்படியே உறிஞ்சி தண்ணீரை வைத்துக் கொள்கிறது. அங்கிருந்து உருண்டு ஓடி வருகிற நீரை அப்படியே சோலை காடுகள் என்று புற்கள் அடர்ந்து இருக்கிற பகுதிகள், அந்த புற்கள் தன் உணவுக்காக நீரை வேர்களிலே பிடித்து வைத்துக் கொள்கிறது. பிறகு அங்கிருந்து உருண்டு வருகிற அந்த நீரை கிராஸ்லேண்ட், புல்வெளி என்று இருக்கிற சமதளத்தில் இருக்கிற புல்வெளிகள் அப்படியே நீரை தேக்கி வைக்கிறது. அங்க இருக்கிற புற்கள் வேர்களிலே தங்கள் உணவுக்காக பிடித்து வைக்கிறது. அதிலும் இருந்து சில 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 துளிகள் உருண்டு உருண்டு ஒரு சின்ன பிள்ளைக்கு தட்டிலே சோறை வைத்தால் அள்ளும் போது 4 வரிக்கை உள்ளே 2 வரிக்கை கீழே விழுமே, அது போல இந்த புற்கள் தன் உணவுக்கு போக மீதி இருக்கிற துளிகளை உருட்டி விடுகிறது. பல கோடிக்கணக்கான புல்களில், இலைகளில், மரங்களில் இருந்து உருண்டு ஓடி வருகிற நீர்த்துளிகள் சேர்ந்துதான் அருவியாக கொட்டுகிறது. அதுதான் நீ பார்க்கிற குற்றால அருவி. நீ அருவியாக கொட்டுகிற நீரை பார்க்கிறாய். அதை கொட்ட வைக்க பல கோடிக்கணக்கான உயிரினங்கள் வேலை செய்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதை யார் கற்பிப்பா? அப்பாவோ கொப்பாவோ தாத்தாவோ எவனும் கற்பிக்க மாட்டான். யார் கற்பிப்பா? தமிழ் தாயின் பிள்ளைகள், இந்த மண்ணின் மக்கள், உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தான் அக்கறையோடு சொல்லுவோம். இது ஓட்டுக்கான பேச்சா? இல்லை. ஆனால் நாங்கள் பிறந்த நாட்டுக்கான பேச்சு, எதிர்கால எங்கள் பிள்ளைகள் வாழப்போகிற நாட்டுக்கான பேச்சு, அதுதான் எங்கள் மூச்சு. அப்படி உருண்டு ஓடி வருகிற அருவி ஆறை நாம் வெட்டவே இல்லை, உருவாக்கவில்லை. தாமிரபரணியை நாம் உருவாக்கவில்லை. ஏரியை வெட்டினோம், குளங்களை வெட்டினோம், தாங்களை வெட்டினோம், கம்மாயை வெட்டினோம், ஏந்தலை வெட்டினோம், கிணறை வெட்டினோம், குளத்தை வெட்டினோம், குட்டையை வெட்டினோம். ஆனால் ஆறை நாம் உருவாக்கவில்லை. ஆர் இயற்கையின் அரும்பெரும் கொடை. அதை தந்தவள் அருவி. அருவியை பிரசவித்தவள் பூமி தாயின் மலை மார்பு. ஆற்றுக்கு பாதை கண்டு யார் வந்தது? தானாக பாதை கண்டு நடக்குது என்று நம்முடைய ஐயா புலமை பித்தன் உன்னால் முடியும் தம்பி என்ற பாடலில் எழுதியிருப்பார். ஆற்றுக்கு பாதை கண்டு யாரு தந்தது? தானாக பாதை கண்டு நடக்குது. அந்த வரியை கேட்கிறது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இயற்கையின் கொடை அருவி. அது உருவாக்கியது ஆர்.
ஆறு என்பது மனித உடலுக்கான இரத்த நாளங்களை போல இந்த பூமி தாயின் இரத்த நாளங்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமி என்பவள் உலக உயிர்களின் அன்னை தாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னையும் என்னையும் பெற்றவள் தாய், அந்த தாயையும் பெற்றவள் இந்த பூமி தாய். நம் தாய் நம்மை பெற்றால் உலக உயிர்களை எல்லாம் இந்த தாய் பெற்றால், இந்த பூமி தாய் காக்கையை, கொக்கை, குருவியை, மலையை, எல்லாவற்றையும், காட்டை, மேட்டை, நீங்கள் அறிவார்ந்த சொந்தங்களே, நீங்கள் எல்லோரும் பார்க்கிறீர்கள். நீங்கள் பார்க்கிற உங்கள் இந்த கண்களுக்கு தெரிகிற எல்லாவற்றையும், விண்ணிலே பறக்கிற விண்ணூர்தி, சந்திர மண்டலத்தை தொட திரட்டுகிற உயர பறக்கிற விண்கலம், கண்டமிட்டு கண்டம் பாய்கிற வெடிகரைகள், நீரிலே மிதக்கிற கப்பல், இதே 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 மணலை மலையை வெட்டி ஏத்துகிற இந்த பார உந்துகள், உயிரை காக்க ஓடுகிற இந்த அவசர ஊர்தி, உயிர் காக்கும் ஊர்தி, இதே எல்லாவற்றையும் நான் பேசுகிற இந்த ஒளி வாங்கி, இந்த ஒளியை பெருக்கி தருகிற ஒளி பெருக்கி, நான் பேசுவதை பதிவு செய்கிற இந்த ஒளிப்பதிவு கருவிகள், நீங்கள் கழுத்திலே அணிகிற வைரம், தங்கம், மோதிரம், வைடூரியம், மாணிக்கம், மரகதம், எல்லாவற்றையும், விண்ணை தொடுகிற உயரத்திற்கிற கட்டடங்கள், கண்ணாடிகள், எல்லாவற்றையும், நீ காருக்கு போட்டு ஓட்டுகிற பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், எல்லாவற்றையும், பறிச்சென்று எறிகிற இந்த மின்சாரம், எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் நமக்கு தந்தவள் யார்? இவள்தான், இந்த பூமி தாய்தான். யார்? உன் காலுக்கு கீழே மிதிபட்டு கிடக்கிறாளே, இவள்தான், இவள்தான். பேரன்பு கொண்டு நாங்கள் நேசிக்கிற என் அன்பு சொந்தங்களே, நம்மை பெற்ற தாய், தாய் 10 மாதம் தான் சுமக்கிறார், பிறகு இறக்கி விடுகிறார். முதலாக தாயின் மடியில் இருந்து காலை எடுத்து முதலடி வைப்பதும் இந்த பூமி தாயின் மடியில் தான். இறந்த பிறகு, செத்த பிறகு, புதைந்தோ எரிந்தோ சாம்பல் ஆவதும் அவள் நெஞ்சில் தான், அவள் மடியில் தான். வாழ்நாள் முழுமைக்கும் நம்மை சுமப்பவள் இந்த பூமி தாய் தான். ஆதலினாலே என் அன்பு மக்களே, இந்த பூமி தாயை, உன் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள் என்று ஈழத்தூர் பாவேந்தன் புதுவை ரத்தினதுரை பாடி வைக்கிறார். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் நீ இறந்த பிறகு உன்னை பெற்ற தாய் கூட பிணம் என்று ஒதுக்கி விடுகிறார். ஆனால் 10 மாதம் வயிற்றிலே சுமந்த தாய் கூட உன்னை பிணம் என்று ஒதுக்கி விடுகிறாள். அதன் பிறகு தன் வயிற்றுக்குள்ளே உன்னை வாங்கி தாங்கிக் கொள்கிறாள் பூமி தாய். உன் தாயிலும் மேலானவள் இந்த தாய். முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்தவர்கள் தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவாக கிடைப்பதனாலேயே இந்த மானுட சமூகம் அதை மதிப்பதில்லை என்கிறார். காலுக்கு கீழே மிதிபடுவதனாலேயே புரோக்கர் இல்லாமல் வீடு, நிலம் வாங்க, விற்க, குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க, குயிக்கா சேல் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு, குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க. என்கிறார். எல்லாவற்றையும் தந்த இந்த பூமி தாய்க்கு நீ தந்தது என்ன? மரங்கள் கூட நன்றி உணர்ச்சியோடு பூமி தாய்க்கு வேருக்கு மலர்களை கொட்டி, இலைகளை கொட்டி உரமாக்குது, மலர்களை கொட்டி நன்றி சொல்லுது. ஆனால் நீ ஆறறிவு பிடித்த அற்பம் மிருகமே, கொடிய மிருகமே, நீ அந்த தாயின் நெஞ்சிலே குண்டை போடுகிறாய், மண்ணையிலே குண்டை போடுகிறாய், மீத்தேன் ஈத்தேன் எடுக்கிறேன் என்று ஈரக்குலையை அறுக்கிறாய், இதயத்தை பிடுங்குகிறாய், சிறுநீரகத்தை அறுக்கிறாய், எல்லாவற்றுக்கும் மேலா குப்பைகளை, நாச கழிவுகளை அவள் முகத்திலே கொட்டி மூடுகிறாய். இது போல ஒரு ஈன கூட்டம் பூமியில் எங்குண்டு? சிங்கமா, புலியா, கரடியா, நாயா, நரியா, எது உண்டு? கடைசியாக பரிணாம வளர்ச்சியிலே வந்த சமூக மிருகமாக இருக்கிற இந்த மனிதனால் தான்
இந்த தாய்க்கு இவ்வளவு பெரிய கொடுமை நிகழ்ந்து விட்டது. தாயின் மாரிலே பால் குடிக்கலாம், அந்த மாரை அறுத்து ரத்தம் குடிப்பது எவ்வளவு பெரிய கொடுஞ்செயலோ அதைத்தான் இந்த கொடும் பாவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு காசு பணம் துட்டு என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய். உங்கள் மகனின் ஆட்சி வரும்போது என்ன எதை கம்பி எத்தனை கம்பி என்று நீ வாழ்நாள் முழுக்க எண்ணிக்கொண்டிருக்கிற நிலை நான் உருவாக்குறேன். இன்னைக்கு கிரசர் கல் குவாரி உன் நிலத்தின் வளத்தை வாரி கொண்டுவதை குவாரி என்கிறான். நீ எழுதி வச்சுக்க, நீ என்ன நடக்கும்னு எவனுக்கும் தெரியாது. உன்னை ஏமாத்துவான். அது அப்புறம் இல்ல பொழப்புக்கு என்ன பண்றது? என்ன பொழைச்சிருவேன், என்ன பொழைச்சிருவேன்? கேட்கறதுக்கு பதில் சொல். இவர்கள் எப்படி பண்ணுவார்கள்? பச்சை பசேல் என்று விளைகிற விளைநிலங்களை அழித்து விண்ணூர்தி நிலையம் ஏர்போர்ட் கட்டுவார்கள். அந்த விண்ணூர்தி நிலையத்திற்கு பெயர் பசுமை ஏர்போர்ட், பசுமை வானூர்தி நிலையம் பேர். மரங்களை எல்லாம் வெட்டி விட்டு சாலை போடுவார்கள், பேர் பசுமை சாலைகள். பசுமையை சேர்த்துக்கணும்னு, ஏன்னா மக்களை மயக்குது. பசுமையா இருக்குது. எங்க இருக்குது மரம்? எங்க இருக்குது பசுமை? இந்த மரங்களை இவர்கள் வெட்டி அழிக்கிறார்கள். நாம் நட்டு வைத்து விட்டு போகலாம். நம் பிள்ளைகளுக்கு நீரை உறிஞ்சி விற்கிறார்கள். நீர் உலக உயிர்களின் உயிர் தேவை. அது மனித தேவை மட்டுமல்ல, இந்த மரத்திற்கு உண்டு, இந்த செடிக்குண்டு, புல்லுக்குண்டு, பூவுக்குண்டு, எல்லாவற்றுக்குமான உரிமை நீர். அதை இந்த மனிதன், அற்ப மனிதன் ஆழ்குழாயை போட்டு போட்டு உறிஞ்சி உறிஞ்சி விற்கிறான். 400 அடிக்கு குழாயை போட்டு உறிஞ்சினால் இந்த மரம் 400 அடிக்கு வேற கீழே விட்டு நீரை எடுக்க முடியுமா? முடியாது. ஆனால் நாம் தடுக்கலாம். ஒரு நல்லவன், ஒரு நேர்மையாளன், இந்த பூமி தாயை பேரன் முன்று நேசிக்கிற அவள் மகன் வருகிற போது அதை தடுக்கலாம். நீரை, எண்ணற்ற குளங்கள், ஏரிகள், நீர்த்தேக்கங்களை உருவாக்கி தேக்கி வைத்து விட்டு செத்து போகலாம். ஆனால் இந்த மலையை, இந்த மணலை எப்படி உருவாக்குவது? தாமிரபரணி ஆறு இன்றைக்கு சாக்கடை கால்வாயாக மாறிவிட்டது. மாற்றியவன் எவன்? இவன் வெட்டி அறுத்து விட்டு தின்று செத்து போவான். எங்கே போய் அவனை தேடி பிடிப்பாய்? என்ன செய்வாய்? உன் அழுகையால், உன் தொழுகையால், உன் ஜெபத்தால், உன் வழிபாட்டால் அரை அங்குலம் இந்த மலையை வளரச் செய்ய முடியுமா? முடியுமா? ஆற்றில் மணலை அள்ளுகிறீர்கள். மனித உடலுக்கு தோல், ஆற்றுக்கு மணல். தோலை செதுக்கி விட்டால் மனிதன் நோய் தொற்றி வந்து இறந்து விடுவான். மணலை அள்ளிவிட்டால் ஆறு செத்து விடும். உலகத்திலே தலை சிறந்த நீர் வடிகட்டி, தலை சிறந்த நீர் தேக்கி மணல் தான். அந்த ஆற்றல் உலகத்தில் எவனுக்கும் இல்லை. இதே தூத்துக்குடியிலே கடல் இருக்கிறது, செல்லுங்கள். கடல் நீரை அள்ளி குடித்து பாருங்கள், உப்பு கைக்கும். 2 அடி தள்ளி வாருங்கள், 2 அடி. கடற்கரை மணலை தோண்டுங்கள், தண்ணீர் வரும், எடுத்து குடிங்கள். உப்பு கச்சால் என்னை செருப்பால் அடியுங்கள், கரிக்காது. ஏன்? மணல் வடிகட்டி விடுகிறது. சிறந்த நீர் வடிகட்டி தூய நீரை தரும். சிறந்த நீர் தேக்கி மணல் அப்படியே வச்சிருக்கு. அந்த மணலை அள்ளி வித்து விட்டாய். இந்த மணலை உருவாக்கியார் நீயா? இல்லை, அதுவும் அருவிதான். மேலே இருந்து உருண்டு வருகிற அருவி அங்கே இருக்கிற சிறுபெரு கற்களை உருட்டி கொண்டு வருகிறது. அப்படி உருட்டி கொண்டு வரும்போது இந்த கற்கள் ஒன்றோட ஒன்று மோதி மோதி உரசி சிறு சிறு துகள்களாக நொறுங்குகிறது. நொறுங்க அப்படியே கொட்டுகிற அருவி நீரோட வந்து ஆறிலே மெதுவாக 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 படுகிறது. அரை அங்குலம் ஆற்று மணல் உருவாக 100 ஆண்டுகள் ஆகிறது. நீ 30 அடி 40 அடி இரும்பு கை கொண்டு பொக்களன் எந்திரம் கொண்டு அள்ளி வித்தான். எத்தனை லட்சம் ஆண்டுகள், எவ்வளவு ஆயிரம் ஆண்டுகளாவது இந்த மணல் மறுபடியும் உருவாக. ஆறு செத்து விட்டது. அதை உயிர்ப்பித்து விட முடியுமா? காப்பாற்றி விட முடியுமா? முடியாது. ஏன்? அருவி தான் உயிர்ப்பிக்க வேண்டும். அருவி எங்கிருந்து வருகிறது? மலை.
மலை இப்போது எங்கே? மணல் நொறுக்கி விட்டார். இந்த மணல் தீர்ந்தது, ஆற்று மணல். அடுத்து எங்கே? மலை மணல், எம் சாண்ட் என்று போயிட்டார். சிவபெருமானிடத்திலே பத்மாசுரன் வரம் வேண்டி நிற்கிறான். என் மக்களே, நீண்ட தவத்திற்கு பிறகு சிவன் முன்னே வந்து என்ன வரம் கேள் என்று கேட்கிறான் பத்மாசுரனிடத்திலே. நான் யார் தலையிலும் கை வைத்தாலும் அவன் எரிந்து சாம்பலாக வேண்டும் என்று வரம் கேட்கிறான். தந்தே என்கிறார் சிவபெருமான். பத்மாசுரன் என்ன செய்கிறான்? நீ கொடுத்த வரம் பலிக்குதா இல்லையா என்று பார்ப்போம், உன் தலையில் கையை வைத்து பார்க்கிறேன் என்று கை வைத்தான். தெரிச்சு ஓடுகிறார் சிவன். எங்கே இருந்து அருவி வந்தது? எங்கே இருந்து ஆறு வந்தது? எங்கே இருந்து மணல் வந்தது? இந்த மணலை தின்னு ஆறை கெடுத்த பிறகு எங்கிருந்து வந்தது? மலை. வைத்தான் கையை மலையிலே, எம் சாண்ட். நீ எழுதி வச்சுக்கடா, நான் சத்தியத்தின் மகன்டா, இந்த பூமி தாயை நான் பேரன் கொண்டு காதலிக்கிறது உண்மைனா நான் வெல்லுவேன், வருவேன். இப்ப என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. இந்த மரத்தை காசாக பார்ப்பது, இந்த மலையை காசாக பார்ப்பது, உனக்கு பால் ஊட்டி வளர்த்த தாயின் மார்பை கரியாக பார்க்க முடியுமா? இதை அறுத்து சமைத்து சாப்பிட்டால் சுவையாக இருக்கும் என்று உன்னால் எண்ண முடியுமா? ஆனால் எண்ணிவிட்டாய். உனக்கு பால் ஊட்டிய, உலக உயிர்களுக்கெல்லாம் பால் ஊட்டிய தாயின், பூமி தாயின் மலை மார்பை அறுத்து தின்று விட்டாய். சரியாக இன்னும் 10 ஆண்டுக்கு அல்லுவியா? இந்தியாவில் எந்த நிலப்பரப்பில் இது நடக்கிறது? அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, என்னரும் பெற்றோர்களே, வருகிற போது கேரளா கேஎல் கேஎல் என்று போட்டு பார உந்துகள் போகிறது. இப்படி தமிழ்நாடு தமிழ்நாடு என்று போட்டு கேரளாவுக்குள் அங்கு போய் மணலை நீ எள்ளி வர முடியுமா? இயற்கையின் அரும்பெரும் கொடை மலை. கேரளாவில் தான் தொடங்குகிறது மேற்கு தொடர்ச்சி மலை. அவர்களுக்கு துறைமுகம் விளிங்கத்திலே. அவர்களுக்கு தேவை கற்கள், மணல், வீடு கட்ட, கட்டடங்கள் கட்ட, சாலை போட. ஏன் அவர்களிடத்திலே மலை இருக்கிறது? ஏன் வெட்டவில்லை? ஏன்? அங்க நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தவன், மானத்தாயின் மாரிலே பால் குடித்து வளர்ந்தவன், தான் பிறந்த மண்ணை பேரன்பு கொண்டு நேசிக்கிறவன் அங்கே வாழ்கிறான், ஆள்கிறான். அவர்களுக்கு பெத்தவனே அப்பனாக இருக்கிறான். நமக்கு ரொம்ப நாளா மத்தவனே அப்பனாக இருக்கிறான். மான தமிழனுக்கு எவனோ தந்தை, எவனோ அப்பன். நம்ம அப்பனும் குப்பன் சுப்பனுமாக தெருவிலே தெரிகிறோம். இதை வர ஒரு மானக்கேடு, மானக்கேடு, வெக்கக்கேடு. எந்த அப்பன்டா பிள்ளைகளை குடிச்சு சாக வைப்பான்? எந்த அப்பன் குடிச்சு சாக வைப்பான்? எந்த அப்பன்? எந்த அப்பன் பிள்ளைகளுக்கு உப்புமா கிண்டி போடுவான்? எந்த அப்பன் போடுவான்? கொடுமை. ஏன் கேரளாவில் மலைகள் வெட்டப்படவில்லை? கேரள மக்களின் மணல் தேவைக்கு ஏன் அங்கு எம் சாண்டு உருவாக்கப்படவில்லை? இதை ஏன் நீங்க கேட்பதில்லை? மதுரை நீதிமன்றத்திற்கு வழக்கு வருகிறது. ஒரு மீரா என்கிற நீதிபதி அவர்கள், பெண் நீதிபதி, வழக்கை தொடுக்கிறது. இந்த சோ கால்டு கிரஷர்ஸ், குவாரி ஓனர்ஸ், அவர்கள் சார்பாக வாதிடுகிற வழக்கறிஞர் இவர் என்ன சொல்லுகிறார்? கேரளாவில் மலையை வெட்ட தடை இருப்பதால், இந்த வார்த்தையை என்னரும் தம்பி தங்குகள், என் அருமை சொந்தங்கள் கவனிக்கணும். கேரளாவில் மலையை வெட்ட தடை இருப்பதால் அங்கு கட்டடங்கள் கட்டுவதற்கு, சாலை போடுவதற்கு அரசு மற்றும் தனியார் கட்டுமானங்களுக்கு மணல், மலை மணல், எம் சாண்ட் தேவைப்படுவதால் இங்கே மலையை வெட்டி கொள்வதற்கு அனுமதி தர வேண்டும். எப்படி? அந்த நீதிபதி என்ன கேட்டிருக்கணும்? கேரளாவில் வெட்ட ஏன் தடை இருக்கிறது கேட்டிருக்கணுமா இல்லையா? கேட்டிருக்கணுமா இல்லையா? கேட்கணும். ஏன் கேட்கல? கேட்கல. அங்க தலைவன் இருக்கிறான், இங்க தரகன் இருக்கிறான். விளங்குதா? விளங்குதா? நாங்கள் பேசுகிற எங்கள் மொழியில் இருக்கிற இந்த வலி இருக்குல்ல, இந்த வலி உங்களுக்கு புரிந்தால் என் மொழி உங்களுக்கு புரியும். இல்லை என்றால் இது வெறும் வெட்டி பேச்சுதான், வெற்று பேச்சுதான். இது புரிந்து விட்டால் இந்த பேச்சு ஒவ்வொன்றும் வெற்றி பேச்சாக மாறும்.
அவன் ஏன் என் மலையை வெட்டி கொண்டு போற அவன் நிலத்தின் குப்பையை கொண்டு வந்து இங்கே போடுகிறான். என் வளமெல்லாம் அவனுக்கு, அவன் குப்பையெல்லாம் எனக்கு. எப்படிப்பட்ட பண்டமாற்று! இந்த குப்பையை இங்கே கொட்டுகிறார்கள் என்ற ஆட்சியாளருக்கு தெரியாதா? மாவட்ட ஆட்சியருக்கு தெரியாதா? காவல்துறை அதிகாரிக்கு தெரியாதா? இந்த நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சருக்கு தெரியாதா? மனிதவள மேம்பாட்டுக்கு தெரியாதா? சுற்றுச்சூழல் அமைச்சகத்துக்கு தெரியாதா? இந்த நாட்டை ஆளுகிற முதலமைச்சருக்கு தெரியாதா? தெரியாது என்றால் எதற்காக அதிகாரத்திலே இருக்கிறீர்கள்? தெரியும் என்றால் தடுக்காமல் ஏன் வேடிக்கை பார்க்கிறீர்கள்? என்ன நடக்கிறது? என் தாயின் மடி மற்றவர்களுக்கு குப்பை மேடா? குப்பை தொட்டியா? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என்னைக்கு விழிப்புற்று எழுவீர்கள்? என்னைக்கு உங்கள் தாய் நிலத்தை காப்பாற்ற துடிப்பீர்கள்? இந்த மலையை எப்போது நீங்கள் உருவாக்க முடியும்? எப்போது? எப்படி உருவாக்குவீர்கள்? யார் உருவாக்குவது? எந்த சட்டம் இதை உருவாக்கும்? எந்த திட்டம் இதை உருவாக்கும்? மழை இல்லாத நிலம் பாலைவனம் என்கிற அந்த புரிதல் கூட உங்களுக்கு இல்லையா? நீங்கள் படித்தது இல்லையா? மழை இல்லை என்றால் நிலம் பாலைவனமாகிவிடும். எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு, 2000 ஆண்டுகளுக்கு மேலே நம்முடைய முன்னவன் சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் என்கிற நமது பாட்டனார் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நிலம் நடுக்குற்று நல் இயல்பு கெட்டு பாலையனும் படிமும் கொள்ளுங்கிறார். முல்லையும் குறிஞ்சியும்னா முல்லை காடும் காடு சார்ந்த இடமும், குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும். இது இரண்டும் முறைமையில் திரியும் என்றால் மலையை நொறுக்கிவிட்டான் எம் சாண்டு கல்குவாரி கிரஸ்தர், காடை அழிச்சு வெட்டி விட்டான், காட்டை பூரா வெட்டி விட்டான், மலையை நொறுக்கி விட்டான். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் அழிந்தால் நிலம் நடுக்குற்று நல் இயல்பை இழந்து நடுக்குற்றுச்சு. திடீர்னு நிலநடுக்கம் வருது, அங்க கற்களை பேக்க வெடி கொண்டு வச்சா வீடு ஆடுது, பூமி ஆடுது. நிலம் நடுக்குற்று நல் இயல்பு இழந்து பாலை எனும் படிமம் கொல்லும். பாலை இயற்கை திணை அல்ல, செயற்கை திணை. உருவாக்குவன் எவன்? இவன்தான். பாலைநிலத்தில் என்ன வரும்? எந்த உயிரினமும் வாழ முடியாது. என்ன செய்வ? நீ வீடு கட்டி வாழ்வது போல பல லட்சக்கணக்கான உயிரினங்களின் வீடு இந்த மலை. மான், மயில், சிங்கம், புலி, கரடி, நாய், நரி, பாம்பு, காட்டு மிருகங்கள், எருமைகள் எல்லாம். ஒரு புலி செத்து போனால், என் அன்பு தம்பதிங்களே, ஒரு புலி செத்து போனால் 25,000 மனிதர்களுக்கான குடிநீர் தேவை நின்று விடுகிறதுங்கிறான். குடிநீர் இருக்குல்ல, குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுதுங்கிறான். குடிநீர் கிடைக்காம போயிருங்கிறான். ஒரு புலிக்கு 25,000 மனிதர்களின் குடிநீருக்கு என்னடா சம்பந்தம் நீ நினைக்கலாம். இந்த கிராஸ் லேண்ட், இந்த புல்வெளி, அந்த நீரை தேக்கி வைக்கிற நிலப்பரப்பு, மலையில நீங்க போகும்போது தெரியும். இந்த ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் போனீங்கன்னா அந்த புல்வெளியிலே இருக்கிற புற்கள் தன் உணவுக்காக நீரை தேக்கி வச்சு சிறுக பூமிக்கு இங்க உருட்டி விடும்போது, அது கீழ் உருட்டி விடும்போது அருவியாக வருகிறது. அந்த புற்களை காட்டு எருமைகளும் காட்டு ஆடுகளும் மான்களும் உணவாக தின்று விட்டால், அங்கே நீரை சேமித்து வைக்கிற ஒரு தொழிற்சாலை இருக்குல்ல, ஒரு ஆள் இருக்குல்ல, புல், அது செத்து போகுது, அழிஞ்சு போகுது. அந்த மாடும் வரை ஆடுகளும் இந்த மானும் அந்த புற்களை தின்று அழித்தால் அங்கே நீரை சேமித்து வைக்கிற ஆற்றல் குறைகிறது. அதை தடுப்பது யார்? புலிகள். புலி என்ன செய்து? மானை வேட்டையாடி உண்ணுது, ஆட்டை வேட்டையாடி உண்ணுது, மாட்டை வேட்டையாடி உண்ணுது. இவை அழிக்கப்படும் போது புல்களின் அழிவு குறைகிறது. குறைகிற போது நீரின் சேமிப்பு, அது கீழே அனுப்புகிற தண்ணீரின் தேவை உயர்கிறது. இதனால் என்ன சொல்றான் ஆய்வறிஞர்கள்? ஒரு புலியின் மரணம் 25,000 பேருக்கான நீரின் தேவை தட்டுப்பாட்டை உருவாக்குறது என்கிறார். நீ புலி செத்தா உனக்கு என்ன கவலைப்படலையே? லட்சக்கணக்கா புலி ஈழத்துல செத்தான், நீ கவலைப்படலையே? இப்ப கொஞ்சம் லட்சக்கணக்கான புலிகள் நின்று கத்திக்கிட்டு இருக்கோம், அதை பத்தி நீங்க கவலைப்படலையே? உனக்கு எதை பத்தி கவலை இருக்கு? உனக்கு எதை பத்தி? பணம் இருந்தால் வாழ்ந்து விட முடியும் என்று நினைக்கிற இந்த பைத்தியக்கார கூட்டத்துக்கிட்ட நாங்களும் 13 ஆண்டுகளா கத்தி கொண்டிருக்கிறோமே. உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரன் இன்றும் வலையொலியில இருக்கிறது. என் அருமை தம்பி தங்கைகள் பார்க்கலாம். பெரிய செல்வந்தன் தன்னுடைய
தங்கத்தையும் பணத்தையும் சேமித்து வைக்க பெரிய மாளிகை கட்டி இருந்தான். திறந்து திறந்து பார்த்து ஒவ்வொரு நாளும் எல்லாம் சரியாக இருக்கிறதான்னு பார்த்து விட்டு பூட்டி விட்டு வந்து வருவான். ஒரு நாள் உள்ளே சென்ற போது தானியங்கி கதவு தானாக மூடிக்கொண்டது. மூடிக்கொண்ட பிறகு அவன் சத்தம் போடுகிறான். வெளியே இருக்கிற அத்தனை ஆயிரம் வேலைக்காரர்கள் இருந்து அவனுக்கு ஒருத்தனுக்கு காதல கேட்கல. எங்கே முதலாளியை காணாமன்னு தேடுறாங்க. அவர் உள்ள போனது தெரியல. உள்ள போய் கத்துறான் கதறான், ஒன்றும் இல்லை. இன்னைக்காவது இந்த கண்காணிப்பு கருவி கேமரா இருக்கு, அன்னைக்கு ஒரு அளவும் இல்லை. அவன் அவ்வளவு பெரிய செல்வந்தன் அங்க இங்க ஓடிட்டு ஒன்னும் பசிக்கு தங்க கிட்டையும் சாப்பிட முடியல, பணத்தையும் சாப்பிட முடியல. 3-4 நாள் பட்டினி கிடந்து இந்த கையில தங்கம் இந்த கையில பணத்தை பிடிச்சபடி குப்பரை விழுந்து செத்து கிடந்தான். கதவை உடைச்சு பார்க்கும்போது அன்னைக்கு உலகம் தெரிந்து கொண்டது, தங்கத்தையும் பணத்தையும் சாப்பிட முடியாது என்று அன்னைக்கு தெரிந்து கொண்டது. நீங்கள் என்றைக்கு தெரிந்து கொள்வீர்களோ? இந்த மலையை நறுக்கி கல்குவாரி கிரசரா போட்டு வித்து கோடி கோடியா சம்பாரிச்சு வச்சிருக்கேன், வாழ்ந்துருவான். நீ பார்க்கத்தான் போற. எப்படி வாழ்வ? 4 குடும்பம் வாழ்வதற்கு நாடு நாசமாகணுமாடா? நாடு சுடுகாடாகணுமா? என்னைக்கு நீங்கள் விழித்துக் கொள்வீர்கள்? என்றைக்கு உங்களுக்கு இந்த புரிதல் வரும்? உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அழிக்கிற உரிமையை எவன் தந்தது? வளங்களை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று கட்டமைத்தவன் யார்? உங்களுக்கு கற்பித்தவன் எவன்? மலையை மணலை உன்னால் உருவாக்க முடியுமா? பிறகு ஏன் அழிக்கிறாய்? எல்லாவற்றையும் கண்டுபிடிக்கிற நீ ரத்தத்தை கண்டுபிடிக்க முடியுமா? இந்த நீரை உருவாக்க முடிகிறதா? உன்னால் தோசை மாவை புளிக்க வைக்க முடிகிறதா? உன் அறிவியலா? பாலை தயிராக்க முடியுமா? உன் அறிவியலா? முடியுமா? பதில் யாரிடத்தில் உண்டு? இஸ்ரோ விஞ்ஞானி இடத்தில் உண்டா? நாசோ விஞ்ஞானி இடத்தில் உண்டா? யாரிடத்தில் உண்டு? தம்பி, சந்திர மண்டலத்துக்கு நீ சந்திராயனை அனுப்பலாம். சயின்டிஸ்டுக்கு சாப்பாடை என்ன ஆத்தாலும் அப்பனும் தான் அனுப்பணும். விண்வெளியிலே விண்கலத்தை பறக்க விடலாம். ஆனால் அந்த விஞ்ஞானிக்கு சோறை என் விவசாயி தான் அனுப்பணும். இந்த புரிதல் என்னைக்கு வருகிறதோ அன்றைக்குத்தான் இந்த மகனை நீ நேசிக்க தொடங்குவாய். நீ எதை பற்றி கவலைப்பட்டிருக்க? புத்தன் சொல்லுகிறான், பூக்களில் தேனை வண்டுகள் தன் உணவுக்காக போய் உண்டுவிட்டு பூவுக்கு எந்த சேதமும் இல்லாமல் திரும்பி வருவது போல இந்த பூமியை நீ பயன்படுத்திக் கொள்ளணும்ங்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ ஒரு அந்நியன், ஒரு அயலான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறாய், அப்படியே திரும்பி போயிருந்து. இது ஒண்ணுது இல்லை, அதை உணர்த்துகிறார். மாமேதை மார்க்ஸ் என்ன சொல்கிறார்? இந்த பூமி ஒரு அரசுடையதோ ஒரு மன்னருடையதோ ஒரு சமூகத்துடையதோ கிடையாது. இது ஒண்ணுது இல்லை, இது உன் சந்ததியினோடது. இன்று நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமியை இதையும் விட வளப்படுத்தி செழுமைப்படுத்தி உன் அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைத்து விட்டு போக வேண்டும். அது உன் கடமை. நீ வாடகை வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். வீட்டை காலி பண்ணும் போது வீட்டுக்காரனிடத்திலே எப்படி பத்திரமாக ஒப்படைப்பாயோ அப்படி ஒப்படைத்து விட்டு போக வேண்டும். வீட்டின் உரிமையாளர் உன் மகன் உன் மகள் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த லாரியிலே உன் மலை மணலாக கற்களாக நொறுக்கி கொண்டு போகிற போது நீங்கள் பெற்ற பிள்ளைகளின் முகம் உங்களுக்கு நினைவுக்கு வருமானால் இந்த மகன் பேசியது வென்று விட்டேன் என்று பொருள். இல்லை என்றால் இந்த நொறுக்கி குட்டி கிடக்கிற கற்களை போல என் முன்னே திரண்டிருக்கிற மக்களும் கற்குவியல்கள் தான் என்று கருதி கொண்டு போவேன். ஆனால் கடைசி வரை என் உடலிலே கடைசி உயிர் துளி இருக்கும் வரை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக கத்தி கத்தி போராடி செத்தாலும் சாவனே ஒழிய சமரசம் செய்து 4-5 சீட்டு கோடி தெரு கோடியில் நின்றாலும் நிற்பேன். எத்தனாயிரம் கோடி கொட்டி கொடுப்பேன் என்று வந்தவர்களை
எட்டி நில்லுங்கள் என்றுதான் சொல்லியிருக்கிறேன் ஒழிய கையை நீட்டி பெட்டியையும் சீட்டையும் வாங்குற பரம்பரை கிடையாது. ஏன் ஏன் சரணடைந்து வாழ்வதற்கு சண்டையிட்டு சாவது மேலானது. உயிரினும் மேலானது நமது உரிமை. உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கலாமா என்று நின்று போராடிய மாணவர்களின் பேரனும் பேத்திகளும் நாங்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளணும். பணவேட்டை காடாக மாறி நிற்கிறது, வளவேட்டை காடாக நம் நிலம் மாறி இருக்கிறது. மீத்தேன் ஈத்தேன் எடுக்கிறேன் என்கிறார்கள். இதே எரிகாற்றை மீத்தேன் ஈத்தேன் இந்த பயாக்கேஸை மக்கிய இளதலை கழிவு, மனித கழிவு, ஆடு மாட்டு கழிவில் இருந்து எடுக்க முடியும் என்கிற நிலை இருக்கும்போது ஏன் என் பூமி தாயின் ஈரக்கொலையை, இதயத்தை, சிறுநீரகத்தை அறுக்கிறாய்? இதுதான் கேள்வி. சூரிய ஒளியில், காற்றாலையில், கடல் அலையில் மின்சாரத்தை தயாரித்துக் கொள்ள முடியும் என்கிற நிலை இருக்கிற போது எதற்காக என் தாயின் உடலை சிதைக்கிறாய்? நிலக்கரி நிலக்கரி என்று தோண்டுகிறாய். உலகத்திலே பாதுகாப்பான அணு என்று ஒன்றே கிடையாது என்கிறானே, அந்த அணு உலையை அன்னை தாய் நிலத்தின் முகத்திலே எதற்காக நிறுவுகிறாய்? இதற்காக அணு உலைகள் என்றால் மின்சாரம் எப்படி? அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காகவா? மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலையாளா? யாரிடத்தில் பதில் இருக்கிறது? உலகத்திலே பாதுகாப்பான அணு என்ற ஒன்றே கிடையாது. நான் சொல்லலை, அணு விஞ்ஞானிகள் அணு குண்டின் மேலே அமர்ந்திருப்பதும் அணு உலைக்கு அருகிலே குடியிருப்பதும் ரெண்டும் ஒன்றுதான் என்கிறார்கள். இதை ஆட்சியாளர்கள் அறியாததா? அவர்களுக்கு அரியணை, எங்களுக்கு அழிவு. அதனால் அவர்களுக்கு கவலை இல்லை. இப்போதும் ஸ்டெர்லைட்டை தடுக்க வேலை நடக்கிறது. நடக்கட்டும், பார்க்க தானே போறேன். நீ இந்த கட்சிக்காரங்க, இந்த அரசியல் கட்சிக்காரங்க மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கா? நீ பிரபாகரன் பிள்ளைகளடா நாங்க. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கா? நீ தம்பி, இந்த கட்சி தேர்தலில் போட்டி போடுறது, எம்எல்ஏ ஆகுறது, எம்பி ஆகுறது, அதெல்லாம் அஞ்சாங்கட்டம். போட்டா போடு, போலன்னா போ. ஆனால் என் மண்ணை தொட்ட, நான் தான் சொன்னேன், டங்ஸ்டன் நாங்கள் தான் நிறுத்தினோம். கையெழுத்து போட்டவே யாரு? எடுக்க அனுமதி கொடுத்தவே யாரு? அங்க போய் நின்று சொன்னேன், நான் இருக்கிற வரை இந்த நிலத்தில் ஒரு கல்ல கூட எவன் தொட முடியாது, ஆளாத கலங்காதேன்னு என் மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். எடுக்க விடல. இப்பவும் சொல்றேன், பரந்தூர்ல விமான நிலையம் கட்டி காட்டியது நான் இப்பவும் சொல்றேன்னா, இந்த நிறைந்த என் இன சொந்தங்கள் மானமும் அறமும் வீரமும் உயிரென்று வாழ்கிற மறவர் கூட்டத்திற்கு முன் என்று சொல்றேன். தன்மானமிக்க தமிழ் மக்கள் முன்னாடி நின்று சொல்றேன், நான் இருக்கிற வரை நீ ஸ்டெர்லைட்டை திறக்கவே முடியாது. மக்களுக்கென்று படை என்ற ஒன்று இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவுமே இல்லை. மாசைத்துங் சீன புரட்சியாளன் சொன்னது. அன்றைக்கு என் மக்களுக்கென்று படை இல்லை, ஆனால் இன்றைக்கென்று என் மக்களுக்கென்று ஒரு படை இருக்கிறது. என்ன படை? நாம் தமிழர் என்கிற தேசிய இனத்தின் புரட்சி, தமிழ் சமூகத்தின் அரசியல் புரட்சி படை. தொட முடியாது. 8 வழி சாலை போடணும்னு என்னை சிறையில எல்லாம் போட்டாங்க. எங்க நீ போட்டு பாப்போம்னு ஒண்ணும் இல்ல. கடலுக்குள்ள பேனா சொல்லி நட்டு பாப்போம். நான் சொல்றேன்னு சிரிப்பான். அந்த சீமா அப்படிதாங்க பேக்கிருப்பான், அவன் தான் பேக்கிருப்பான் போயிட்டுருப்பான்னு அப்படிதான் நினைச்சான். இப்ப பேரை சொல்றதுக்கே பயம் இருக்குது. அது பேரை சொல்ல, அதை நான் பேரை சொல்லவே நான் விரும்பவில்லை. சொல்லித்தான் பாரு, சொல்லித்தான். நீ பெரிய அப்பா டக்கர் தானே, ஒரு தடவை சொல்லித்தான் பாரு பேரை சொல்லித்தான். சொல்ல இப்ப சொல்ல மாட்டா, இன்னொரு 2-3 வருஷத்துல சொல்லுவேன். எப்படி இருக்கு பாருங்க. வாய்ப்பில்லை ராஜா. நானும் என் தங்கை தம்பிகளும் இருக்கிறவரை வாய்ப்பில்லை. பகலவன் படத்துல ஒரு இருக்கும், நீ போலீஸ்காரனா புரட்சிக்காரனான்னு கேட்பான். இது ஓ வேலை இல்லைம்மா, இது ஒவ்வொருத்தரோட வேலையும்பா. இதே பிரச்சனை தான், ஒவ்வொருத்தரோட வேலையும்பா. அங்க வெள்ளைக்கார அதிகாரியோட மாவட்ட ஆட்சியரோட தர்க்கம், ஒவ்வொருத்தரோட வேலையும்பா. நீ யாரு தடுக்கிற? என் மண்ணின் வளத்தையும் மக்களின் நலத்தையும் யாரு கெடுத்தாலும் நான் தடுப்பேன்.
நாங்கள் சீருடை அணியாத காவல்துறை, உண்மையான காவல்துறை, சீருடை அணியாத மக்கள் ராணுவம், துவக்கில்லை மதிப்புமிக்க வாக்கு, கைது இல்லை கருத்தியல் புரட்சி. ஒண்ணும் செய்ய முடியாது. நீ இனி என்னென்னவோதான் ஆட்டம் காட்டி பாக்குற, இனி அசிங்கப்படுத்தலாம் நினைக்கிற. கால் நோட்ட கழுவி மாதிரி கழுவிட்டு ஓடிட்டு இருப்பேன். ஒண்ணும் பண்ண முடியாது. இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்றேன், என்னை நீ சமாளிக்க முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. பெரியாரை பேசி விட்டு எப்படி நடமாடுவாய்? நல்லா தான் போயிட்டு இருக்கேன். அல்லாதான் போயிட்டு இருக்கேன். ஓ பெரியார் 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 அப்படி ஓரமாக உட்காந்து கத்திருப்பா. பாப்பா எனக்கு எண்ணற்ற பெரியார் இருக்காங்கப்பா, எண்ணற்ற பெரியார் இருக்காங்க. வச்சிருக்கேன் 8ஆம் தேதி யார் பெரியார்னு ஒரு கச்சேரி வைக்கிறேன். நீ வா, நீ வாப்பா வாப்பா வாப்பா. ஏங்க அவர் பயப்பட மாட்டாரு. பயம் என்பது என் பரம்பரைக்கே கிடையாது. வெள்ளக்கார அங்க அங்க ஒரு பெர்லாங்க அங்க இருந்து குறி வச்சு விட்டு போடுவான். 3 கிலோமீட்டருக்கு அங்க இருந்து பீரங்கில கொண்டு ஓட்டுருவான். செத்து போயிருவேன். எனக்கிட்ட வாலும் வேலும் தான் இருக்கு. போட்டாங்கடா சண்டை என் பாட்டேன். அப்படிதான் வந்தா இல்லக்காரன். நெற்கட்டின் ஜவலாம் ஏதோ பூலி தேவனாம ஒரு கை பாப்பம்னு வந்தான். டே மண்ணால கட்டிய கோட்டையை பீரங்கி குண்டுகள் தகர்க்க முடியலடா. அது மண்ணுடா. என் பாட்டனின் மன உறுதிடாது. எந்த இடத்தில் படையை கிளப்பினானோ அதே இடமறை அடித்து புறமுது காட்டி ஓட வைத்த மறவன் பூலித்தேவனின் பேரனும் பேத்திகளும் உடனுக்கள். அழகுமுத்து கோணா அவன் ஒரு கை பாப்பம் தான். அது இன்னொரு பாட்டே ஒருத்தர் இருக்கான். நமக்கு உடன் பிறந்த ரத்த துரோகங்கள் தானே. மருதநாயம்னு ஒரு பாட்டை, அவனும் வீரன், 2 பேரும் சண்டை போட்டு பாட்டனை சிறைப்படுத்திட்டான். சொல்றாரு, துரோகத்தால் உன்னை வீழ்த்திட்டம் பாத்தியான்னு. நம்ம பாட்டை என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். செத்தாலும் நாங்கள் வீர மறவர்களாக சாபம் வரலாற்றில். நீ வென்றாலும் உன்னை துரோகி என்றுதான்டா பதிவு செய்கிறான் பாட்டை. அழகுமுத்துக்கு உன்னுடைய துப்பாக்கி குண்டுகள் என்னுடைய ஆட்டு புழுக்கைக்கு சமமிடாங்கிறார். அந்த ரத்தத்துல கொஞ்சம் கூட வாடா எங்களுக்கு ஓடல. மன்னர் கட்டபொம்மன் கோட்டையை விட்டு வெளியேறிவிட்டான். உடன் பிறந்தார்களே வெளியேறிவிட்டார். ஒரு பாட்டன் வெள்ளையத்தவன் இறந்து விட்டான் போரிலே. இன்னும் ஒரு பாட்டன் மன்னர் கட்டபொம்மனின் தளபதி சுந்தரலிங்கனார் நிற்கிறார். அவரிடத்திலே மன்னர் கட்டபொம்மன், சுந்தரலிங்கம் வா சென்று விடலாம். மன்னர் இருப்பது மாறுவேடத்தில். ஏற்கனவே ஊமத்துறை பாட்டர்கள் மருதுவாண்டியர் இடத்திலே அங்கே அடைக்கலம் முகந்திருக்கிறார். இவர் போகும்போது பாட்டன் சுந்தரலிங்கத்தை அழைக்கிறார், வா போய்விடலாம் என்று. நீங்கள் போங்கள் மன்னரே, நான் நிற்கிறேன். என்னை தாண்டித்தான் வெள்ளைக்காரன் இந்த கோட்டையை தொட முடியும் என்று ஒரு மகன் 8 நாட்கள் நின்று சண்டையிட்டு 8 நாட்கள் ஒற்றை வீரன் அப்படி நிக்கிறா. ஒவ்வொரு தமிழ் மகனும் என்னை தாண்டிதான்டா என் மண்ணை, என் மலையை, என் காட்டை, என் நாட்டை நீ தொடணும் என்று நிக்கணும். அது வெளியிலிருந்து வந்த கொள்ளைக்காரன் இருந்தா பரவாயில்ல, இத கூட இருக்கிற கொள்ளைக்காரன் அடிக்கிறாங்கிறதான் பிரச்சனையா இருக்கு. எப்படி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விற்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க. ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க. இந்த மானையின உணர்வு எங்கடா அந்த மரபணு சோரம் போயிடுச்சா? நீ சோறு திங்காம பீஸா பர்க்கர் தின்னதுனால வந்த பிரச்சனை இது. ஏசி கேஎஃப்சி அதுல வந்த பிரச்சனை நேரம் ஆயிடுச்சுங்கிறான். எங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு சீக்கிரம் அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு. எங்களுக்கு எத்தனை நாளைக்குடா அழுது கொண்டிருக்கிறது. வாராது வந்த மாமணி போல் வந்த சுதந்திரத்தை தோற்போமாங்கிறான் எங்க பாட்டன் பாரதி. நம்ம பாட்டன் பாரதி சீமான் அவர் அப்பாங்கிறார், பாரதியை பாட்டன்கிறார். பெரியார் தந்தையாயி ஸ்டாலின் எல்லாம் எங்களுக்கு அப்பாவாகும்போது
பாரதி எங்களுக்கு பாட்டனாவும் பூவேசா எங்களுக்கு தாத்தனாவும் இருக்கக்கூடாதாடா? போடா போடா. அதுல தர்மமே வெல்லுமெனும் சான்றோர் சொல் பொய்யாமோ, கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதோங்கிறான். எத்தனை நாளைக்குடா இப்படி நாங்க கஷ்டப்படுறதுன்றான். வெல்லணும். நம் நிலத்தின் வளத்தை பாதுகாத்து இன்னொரு தலைமுறை வாழ்கிற பூமியாக அதை வைத்து விட்டு போகணும். குடிக்க நஞ்சில்லா நீர், சுவாசிக்க தூய காற்று, உண்ண நல்ல விஷமில்லாத உணவு, படிக்க நல்ல கல்வி, படித்தால் பார்க்க வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. அரிசிக்கும் பருப்புக்கும் 5க்கும் 10க்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் இலவசங்களுக்கும் மானியங்களுக்கும் போனஸ்களுக்கும் கையேந்தி நிற்கிற மான தமிழ் கூட்டத்தை மீட்டு தன்மானமிக்க தமிழ் பேரினமாக வாழ வைக்க இருக்கிற இறுதி வாய்ப்பு என் அன்பு மக்களே. உங்கள் பிள்ளைகள் எங்களின் கைகளை பற்றி வலிமைதாருங்கள். மலைதானே போகட்டும் என்று இருக்கிறார்கள். இந்த வளத்தை உங்களால் உருவாக்க முடியாது. ஊழலை ஒழித்து விடலாம் என் உடன் பிறந்தானே. என் அன்பு தம்பிதங்கைகளே, ஒரு நேர்மையாளன் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் லஞ்சத்தை ஒழித்து விடலாம், நீரை தேக்கி விடலாம், காட்டை வளர்த்து விடலாம். ஆனால் மலையை மணலை அந்த வளத்தை எப்படி சேமிப்பாய்? பூமியை தோண்டி எடுக்கிற மீத்தேன் ஈத்தேன் அந்த வளத்தை எப்படி சேமிப்பாய்? நெய்வேலியிலே தோண்டி எடுக்கப்படுகிற பழுப்பு நிலக்கரி நிலத்தை எப்படி நீ மீட்டு உருவாக்கம் செய்வாய்? போரின் பேரழிவுக்கு பிறகு கூட மக்களை அந்த இடத்திலே குடியேற்றி விடலாம். ஆனால் அணு உலை வெடித்த இடத்திலே, மீத்தேன் ஈத்தேன் எடுத்து நிலத்தை நாசமாக்கிய இடத்திலே, நிலக்கரியை தோண்டி எடுத்த 65,000 ஏக்கரிலே மறுபடியும் நம் மக்களை குடியேற்ற முடியாது, மீள் குடியேற்றம் செய்ய முடியாது. சொந்த நிலத்திலே நீ அகதியாக போவாய். அந்த நிலையை மாற்ற பூமியை உன் தாயாக என்று நீ எண்ணி போற்ற துடிக்கிறாயோ, நேசிக்க துடிக்கிறாயோ, அன்றுதான் இதை காக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு பிறக்கும். மலைகளின் வளம்தான் மண்ணின் வளம். மழை இல்லையே பூமியில் மழை இல்லை என்கிற புரிதல் உனக்கு வர வேண்டும். கடல் இருக்கும், மழை பெரிய மழை பொழிவை பெற முடியாது. சான்று உங்கள் முன்னால் இருக்கிற உங்கள் மகன்தான். என் மண்ணில் கடல் உண்டு, மழை இல்லை. காரணம் மழை இல்லை. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், எங்கள் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் உயிர் சொந்தங்கள், இந்த பேச்சை கேட்டுவிட்டு அப்படியே சென்று விடாமல் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எதற்காக இந்த பிள்ளைகள் வேர்க்க விறுவிறுக்க கத்த வேண்டும்? ஏன் எங்களுக்கு தெரியாதா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வீட்டுக்கு ஒரு கார் தருவோம், எல்லோருக்கும் ஒரு அலைபேசி தருவோம், அதற்கு சார்ஜர் கொடுப்போம், அந்த செல்போனுக்கான கட்டணம் நீங்க எவ்வளவு ரூபாய்க்கு வேணாலும் பேசுங்கள், நாங்களே கட்டி விடுவோம். அப்படியெல்லாம் பேசி ஏமாத்த தெரியாதா? இவர்கள் ஏமாத்த வந்தவர்கள், நாங்கள் அதையெல்லாம் மாத்த வந்தவர்கள். நாங்கள் பதவிக்காக வந்தவர்கள் அல்ல, என் மக்களின் உதவிக்காக வந்தவர்கள். நாங்கள் பிரச்சனைகளை கேட்க வந்தவர்கள் அல்ல, தீர்க்க வந்தவர்கள். நாங்கள் என் மக்களை வைத்து பிழைக்க வந்தவர்கள் அல்ல, என் மக்களுக்காக உழைக்க வந்தவர்கள். நாங்கள் வந்தது பணத்திற்காக அல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்காக வந்த பிள்ளைகள். அதனால் தான் சமரசம் இல்லாத இந்த நிலத்திலே தொடர்ந்து தொடர்ந்து எத்தனை முறை தோற்றாலும் நிமிர்ந்து நிமிர்ந்து விழுவதல்ல தோல்வி, வீழ்ந்தே கிடப்பதுதான் தோல்வி. விழுந்தாலும், எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்து விடலாம் என்ற நம்பிக்கை இருக்கிறவனை உலகத்தில் எவனாலும் தோற்கடிக்க முடியாது. நாங்கள் இதுவரை விழுந்திருக்கிறோம், ஆனால் 26 உங்கள் பிள்ளைகள் எழுவோம், எவனும் தொட முடியாத உயரத்திற்கு எழுவோம். அதனால்தான் 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற முழக்கத்தை முன்வைத்து இங்கே நிற்கிறோம். வீரம், அறிவு, புரட்சி, கொஞ்சம் வாழ்க்கை. எங்களுக்கு வீரம், அறிவு, புரட்சி தான், வாழ்க்கை கொஞ்சம் தான். அந்த வாழ்க்கையும் என் மக்களுக்காகத்தான். அறிவார்ந்த பெருமக்களே, எங்களின் தம்பி தங்கைகளே, உங்களை நம்பித்தான் உங்கள் அண்ணன்மார்கள், உங்கள் அக்காமார்கள், தங்கைமார்கள், தம்பிமார்கள் இந்த களத்திலே நிற்கிறோம். நிலத்தை காக்க, வளத்தை காக்க நாம் எல்லோரும் பெரும்படையாக நின்று
நம் மண்ணின் வளத்தை காத்து இன்னொரு தலைமுறைக்கு கையளிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், உங்கள் பிள்ளைகள் எங்களை கைவிட்டு விடாது, இரு கைகளையும் கொடுத்து வலிமைப்படுத்தி வெல்ல வையுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நமது வெற்றி நாளை எதை சொல்லும்? தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க விற்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க. ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்.